ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்டிக்கு மான்வாவோட அடுத்த பாட்டை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டை நீங்க பார்க்கலையா? அதை மறக்காம பாத்துருங்க. கிட்டத்தட்ட 12 ஹவருக்கு இருக்கும். மணிக்கணக்கில் பேசி வச்சிருப்போம். மறக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட அவ்வளோக்கும் இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஹவரோ இதுதான் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம பார்ட் 2க்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கு கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம பார்த்துருப்போம், அந்த வித்தியாசமான ஆளுங்க அப்படியே வந்து குரோனோ காண்டினென்ட்டை கண்டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுவும் 10%. அதனால இந்த உலகமே அப்படியே தலைகீழ மாறுது. அங்கே இருக்கிற ஒருத்தவங்களோட நிலைமையும் மோசமாகுது. சீக்கிரம் எல்லாரோட பாடியும் கொண்டு வாங்க இப்படி இவங்க சொல்ல, அங்கே இருக்கிற எல்லாருமே அங்கே இருக்கிற ஒரு பாடியை கொண்டு போகிறாங்க. அங்கே ஒரே ஒருத்தன் உயிரோட இருப்பானா, அவன் வந்து கேட்குறான், ஹேய் நீ வந்து யாரா? எதுக்காக எங்களை மாதிரி இன்னோசென்ட்டா இருக்கிற பீப்புள்ஸை நீங்க கொல்றீங்க? நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? என்ன ஒரு யூசரா இல்ல என்பிசியா இல்ல நீ ஒரு மாஸ்டரா? ஓ அப்படியா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். நீ வந்து என்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுற. சரி, நான் வந்து உனக்கு சொல்றேன். நீ வந்து பயமே இல்லாம இருக்க. நாங்க தான் உங்களுக்காக வந்த சேவியர்ஸ். அதாவது சிம்பிளா சொன்னா, நீங்க வழி மாறி போறீங்க, அதுக்கு கைட் பண்ண வந்திருக்கோம். நாங்க இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாத்தையுமே சொல்ல போறோம். அது வழியா உங்களுக்கு டிசிப்ளினும் கிடைக்கும், பிளெஸிங்கும் கிடைக்கும். இப்படி இவன் சொல்லிக்கினே அங்க திடீர்னு ஒரு தாக்குதலை பண்ண அவனோட தலை அங்க வந்து அப்படியே இல்லாம போயிடுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்த உடனே யூரஸும் சரி நம்ம பேரவும் சரி ரெண்டு பேருமே போஸ் குத்துக்கினே சொல்றாங்க, மாஸ்டர் நீங்க ஃபைனலி வந்துட்டீங்களா? அது இருக்கட்டும், என்ன அது வித்தியாசமான போஸ்? அதுவா, பேருக்கும் நான் தான் கத்து தந்தேன். நைட்டு முழுக்க நாங்க பிராக்டிஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் போஸ் வந்து இது, அடுத்தது செகண்ட் போஸ் வந்து இது. இந்த மாதிரி நாங்க 2 போஸை பிராக்டிஸ் பண்ணோம். இது வந்து எப்படி இருக்கு? அதுவா, ரொம்ப கியூட்டா இருக்கு. ரீமாஸ்டர் லவ் பத்தி என்ன தெரிய வந்தது? அவங்களோட கேரக்டர் அது வந்து டெலீட் ஆச்சா இல்லையா? அது வந்து எனக்கு தெரியல. லவ்வோட கேரக்டர் யூனிக்கான பாஸா இருந்தோம், அது வந்து டெலீட் ஆகல. அவங்க 2 பேரும் ரொம்ப சேஃபா வேற ஒரு இடத்துல ரீஸ்பான் ஆயிட்டாங்க. அவங்க கூடிய சீக்கிரத்துல நம்ம கூட ஜாயின் பண்ணிப்பாங்களாம். இதை கேட்டக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு மாஸ்டர். நான் கேப்டன் லவ் வந்து டெலீட் ஆகலையே, டெலீட் ஆயிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அதேதான் நானும் யோசிச்சேன். ஆனா நடக்காத வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா திடீர்னு பேரோ வந்து அதோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்து அது வந்தோடனே அங்க வந்து கத்துது, பிரதர் பிரதர் அங்க வந்து பாருங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, வந்தது வேற யாரும் இல்ல, அந்த கலாடோ, அந்த டிராகன் தான். பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு, கலாடியோ டிராகன். இதுக்கப்புறம் நம்ம லவ் காட்டுறாங்க. அவளுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. என்னது, நான் வந்து உன் கூட இருக்கணுமா? இது வந்து சீரியஸா ரொம்ப கடுப்பா இருக்கு. இதை விடவும் ரொம்ப மோசமான விஷயம் வேற என்ன இருக்கு? ஆமா, அப்படி எனக்கு கூடி ரொம்ப ஜாலியா இருக்கு பாரு உன் கூடயே இருக்குது. எனக்கும் அதே தான். அந்த வெள்ளை முடிக்காரன் அவன் வந்து நம்மள திரும்பவும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம்னு ஹீரோ சொன்னான். நான் உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாது, நானும் அவனும் ஒண்டி சர்வர் திறக்கும் போது எவ்வளவு க்ளோஸ் இருந்தோம் தெரியுமா? பத்திலாம் அங்க சொல்ல. இதனால லவ் வந்து ரொம்ப கடுப்பாகிறான். ஆமா, நீ வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ற? உனக்கும் பீஸுக்கும் இடையில என்ன ஓடுது? அதுவா, உனக்கே தெரியும். எதுக்கு நீ தெரியாத மாதிரி நடிக்கிற? இது ஆவியஸான விஷயம். நான் ரொம்ப பைத்தியமா இருக்கேன் அவன் மேல. சிம்பிளா சொன்னா லவ்ல இருக்கேன். இதை கேட்டு லூனாவும் சொல்றான், அதே தான் இங்கேயும். ஏன்னா நானும் அதே மாதிரி அவனை லவ் பண்றேன். நான் இப்போ வந்து அவன் என்ன யோசிக்கிறான் அது வந்து நம்மளுக்கு தெரியல. ஏன்னா 2 அழகான பொண்ணுங்க அவனை லவ் பண்றாங்க. நான் வந்து எதிர்பார்க்கல. அதாவது இவ நம்ம 2 பேரையும் ரொம்ப அழகுன்னு சொல்றான். அதுவும் முக்கியமா அவளையும். நான் திடீர்னு லவ்வோட அந்த இடத்துல பயங்கரமா வலிக்குது. ஆமா, என்ன ஆச்சு லவ்? எனக்கு தெரியல. திடீர்னு இந்த சைடு ரொம்ப எனக்கு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. லவ், அந்த இடத்த பாரு. திடீர்னு அவங்க முன்னாடி சிஸ்டம் ஷோ ஆகுது. கண்டாமினேஷன் ரேட் கரண்டா 5% இருக்கு. பார்த்து லவ் ரொம்ப ஷாக் ஆகுறா. அங்க இதே விஷயம் அப்படியே லூனாக்கும் நடக்குது. லூனாவாலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல. அவளோட நெஞ்சு பகுதியில அடிபட்டிருக்கும்ல, அந்த இடம் கண்டாமினேட் ஆக ஆரம்பிக்குது. இப்பதான் அவங்க 2 பேருக்கும் புரியுது, போன வாட்டி ஒரு இடத்துல இவங்களுக்கு அடிபட்டிருக்கும்ல, அந்த இடத்துல தான் இப்போ கண்டாமினேட் ஆகுறதுக்கு தொடங்கி இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு வகையில அவங்க தான் போல. திடீர்னு அங்க ஏதோ ஒரு மாஸ்டரும் வந்து அது ஒரு ட்ரேக் டிராகன் தான். என்னது, ட்ரேக் டிராகனா? இது வந்து இங்க என்ன பந்து? கவலைப்பட வேணாம், இது வந்து வீக்கானது தான். மத்த மாஸ்டர்ஸை கம்பேர் பண்ணா இது ரொம்ப ஸ்ட்ராங். ஆனா நான் யோசிச்சே பார்க்கல இந்த மாதிரி ரேரான மாஸ்டர் இங்க வரும்னு. எனக்கும் இப்பதான் புரியுது. ஏன்னா நம்ம டிராகனோட ஹில்ல இருக்கும்ல, கண்டிப்பா இதெல்லாம் பாக்குறது ஆப்வியஸான விஷயம் தான். ஆமா, நீ என்ன பேசின்னு இருக்க? ரேரோ ரேர் இல்லையோ, நம்ம வந்து இப்போ மாட்டிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னு அதை பாரு. அதுக்குள்ள அது தாக்கவுதான், அது படலான்னு போகும். அதுக்குள்ள இவங்க வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறாங்க. நல்ல வேலை ரோச் லேடி, நீ எப்படியோ காப்பாத்திட்ட. யாரு சொன்னா நான்
நான் உன்னை காப்பாத்திட்டேன்னு, ஏன்னா இப்பதான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட்டு. என்னது பர்ஃபெக்டான ஸ்பாட்டா? ஆமா, நீ போய் கீழே தாக்குறியா? அப்படியே தட்டி விட. இதனால லவ் செம்ம வேகமா கீழே போறா. கரெக்டா அந்த ட்ரேக் மாஸ்டரை அவ தாக்க போறாளா, அங்க பயங்கரமா கத்துறா. அடியே ரோச் லேடி, நீ பண்ணது எதுவும் சரியல, இதுக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் பாத்துக்கோ. நான் வந்து என்ன சொன்னேன்னா, இது வந்து பர்ஃபெக்டான ஸ்பாட்டுப்பா, இப்போ வந்து உன்னோட அல்டிமேட் மூவ பண்ண முடியும். இதுக்கு லவ்வும் ஒத்துக்கிறா. அவளோட அல்டிமேட் மூவா இருக்கிற பாலிங் டிராகன் ஸ்னேக்க பண்றா. அதுவும் கரெக்டா அந்த ட்ரேக் மேல பட. அதனால அந்த மாஸ்டர் ஒரு வழி ஆகுது. லூனா ஒரு ஃபயர் ஸ்பெல்ல போட்டு விட அது அப்படியே பயங்கரமா எரியுது. அங்க லூனாவும் சொல்றான் பூம். இப்படி இவ சொன்ன அத்த செகண்டே அந்த டிராகன் அங்கேயே அழிஞ்சு போய் செத்து போகுது. இப்போதான் அங்க லவ்வுக்கு நிம்மதியா இருக்கும். அங்க லவ் கிட்ட அவ சொல்றான், இன்னமும் ஓவர் ஆகல, அதுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாகாத. அடியே, நான் வந்து இப்போ உன்கிட்ட வரேன், எதுக்கு நீ அங்க என்ன தள்ளி விட்ட? வந்து அங்க செத்து போயிட்டு இருப்பேன் உன்னால. திடீர்னு சிஸ்டம்ல ஒரு விஷயமும் உங்களுக்கு பாப்பப் ஆகுது. மாஸ்டரை கொன்னனால உங்களோட லெவல் அது வந்து இன்னமும் அதிகரிக்குது. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது, ட்ரேக் வந்து செத்து போயிடுச்சா? ஏன்னா அது செத்து போனனால இவங்களோட பவர்ஸ் அது இன்னமும் அதிகரிச்சிருக்கு. அங்க சிஸ்டம் ஓபன் பண்ணி பார்த்தா உங்களோட லெவல் ஒண்டி இல்லாம இவங்களோட கண்டாமினேஷன் அது வந்து இவங்களுக்கு பவர்ஸை இன்னமும் அதிகரிக்குது. லூனாக்கோ புரியவது இங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் சரியில்லை, ஒரு விஷயம் ரொம்ப மர்மமா இருக்கு. சீன்ல யூரஸும் சொல்லுது, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை மீட் பண்ணி கலாடியோ டிராகன். இதை கேட்டு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான். ஏன்னா இப்பதான் அவனுக்கே தெரிய வருது கலாடியோ டிராகன் அது வந்து இதுதானே. குரோனோ உலகத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான டிராகன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது 2 தலையோட இருக்கிற நம்ம யூரஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம அவன்டடோர் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த கலாடியோ இந்த டிராகன் வந்து வரும். இது அவளைக்கும் குரோனோ கான்டினென்ட்ல நம்மளுக்கு காட்டினதுல இப்பதான் இது ரிவீலே ஆயிருக்கு. ஹீரோக்கும் ஒரு டவுட் வருது. நான் வந்து கிட்டத்தட்ட 30 டைமென்ஷன் கிட்ட கிளியர் பண்ண பீட்டா கான்டினென்ட்ல இருக்கும் போது, ஆனா அப்படி இருந்தும் நான் வந்து உன்னை பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் கலாடியோ டிராகனையே காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு தான் கலாடியோ டிராகனா. இதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த சின்ன பொண்ணு தான் கலாடியோ டிராகனா. அதோட ஹைட்டும் ரொம்ப கம்மி. ஆமா, நீ தான் உண்மையிலேயே கலாடியோ டிராகனா? நீ சொல்ற அந்த கலாடியோ டிராகன் அது வந்து நான் தான். உன்னை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நான் உன்னை சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஹே யூரஸ், இது என்ன சொல்றது உண்மையா? இதுதான் கலாடியோ டிராகனா? நான் அவளை பார்க்கும் போது எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா அவ புலம்புற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இல்ல மாஸ்டர், நல்லாவே என்னால சொல்ல முடியும், அவ கலாடியோ டிராகன் தானே. நாங்க எல்லாருமே யூனிக் பாஸ், அதனால எங்களோட எனர்ஜிஸை அப்படியே ஃபீல் பண்ண முடியும். இப்பதான் அந்த பொண்ணே சொல்றான், நான் வந்து என்னோட சோல் ஃபார்ம்ல இருக்கேன். நான் உண்மையை சொன்னா என்னோட ரியலான ஃபார்ம் அது வந்து ரொம்ப பெருசு. என்னால அதை வச்சு நகரவே முடியாது. வார்த்தைகளாலையும் என்னால வச்சு சொல்ல முடியாது நான் எவ்வளவு பெருசு அவ்வளவு பெருசுன்னு. ஆமா, நீ வந்து என்ன சொல்ல இருக்க? என்ன மிஞ்சி போனா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருப்பியா? நாளையும் உன்ன மாதிரி வளர முடியும் தெரியுமா? என்கிட்ட எக்ஸ்பேன்ஷன் மிரர் இருக்கு. அதை வச்சு இந்த உலகத்தோட சைஸை விடவும் என்னால டபுள் மடங்கு ரொம்ப பெரிய சைஸ்ல மாற முடியும். இது கேட்டவ பயங்கரமா சிரிக்கிறா. என்னது, ஒரு பிளானட்டோட அளவு தானா? அது வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா என்னோட முழு சைஸ பத்தி உனக்கு தெரியுமா? ஒரு பிளானட்டை கம்பேர் பண்ணா ரொம்ப 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 பெருசு. எவ்வளவு பெருசுனா இந்த ஒட்டுமொத்த கேலக்சியே சேர்த்தாலும் அது வந்து பத்தாது. அதுக்கும் மேல நான் ரொம்ப பெருசு. ஒட்டுமொத்த கேலக்சியோட சைஸே 45,09,27,098 மைல்ஸ் தான். அதனால ஹீரோவும் சொல்றான், ஓ அப்படியா? அப்போனா நம்ம ஏன் ஒரு கை பார்த்துக்க கூடாது? அதாவது நானும் ஓ அளவுக்கு ரொம்ப பெருசாகிறேன். இதனால ஹபீக்கோட ஸ்கில்ல பயன்படுத்த அங்க ரொம்ப இவன் பெருசாயிடுறான். திடீர்னு ஹபீக்கோட மிரரும் அப்படியே உடஞ்சு போதா. அதை பார்த்து இவன் யோசிக்கிறான், என்னது அதுக்குள்ளேயே இது உடஞ்சு போதா? இதோட டியூரபிலிட்டி இது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்குள்ளே ஒரு வாய்ஸும் கேக்குது, ஹேய் உண்மையிலேயே இது ஃபூலிஷான விஷயம் தான். நீ வந்து என்னோட சைஸை கம்பேர் பண்ணா நீ ஒரு டஸ்ட் மாதிரி தான். பிளானட்டோட சைஸையும் தாண்டி நான் ரொம்ப பெருசு. ஏன்னா நான் ஒரு அசனன் கேலக்சி பீயிங். என் கிட்ட ஒரு பேசிவான ஸ்கில் இருக்கு. அது வழியா நான் இன்னமும் பெருசாயினே போவேன். சிம்பிளா சொன்னா நான் ஒரு காஸ்மோசஸ் மாதிரி. நல்லா இன்னமும், அதாவது இதை விடவும் பல மடங்கு இன்னமும் பெருசாக முடியும். பல வருஷத்துக்கு முன்னாடி என்னோட சைஸை பத்தி நீ கேட்டா ஒரு கான்டினென்ட் அளவுக்கு தான் ஏதோ சின்னதா இருந்தேன். அந்த டைம்ல தான் நான் யூரஸ் கிட்ட சண்டையும் இட்டேன். அப்போ நான் தோத்து போயிட்டேன். ஆனா இப்போ யூரஸே என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. நான் யூரஸை கம்பேர் பண்ண பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கேன். அவனால என்ன தோக்கே அடிக்க முடியாது. இது எல்லாமே கம்பெனியில இருக்க அந்த ஸ்டாஃப் மெம்பரும் பார்த்து யோசிக்கிறாங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு அந்த கலாடியோ டிராகனால பெருசாக முடியும்னு. நீ நல்லா யோசிப்பாரு, அது எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னா ஒரு கேலக்சியா அதால முழுங்க முடியும். இந்த மாதிரி ஒரு பேட்டிலி அவன் சண்டையிட போறான். அவனால கண்டிப்பா இதுவும் அங்க பண்ண முடியாது. அவன் தோத்து தான் போக போறான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே கம்பெனி ஓனரோட வாய்ஸ் அங்க வந்து, இல்ல நீங்க ஒண்ணுமே தெரியாம பேசக்கூடாது. ஆமா, நீங்க வந்து எப்போ இங்க வந்தீங்க? அதுவா, நான் இப்பதான் வந்தேன். ஆனா இப்போ அது ஒண்ணும் முக்கியம் இல்ல. அந்த சின்ன பையனை நீங்க சாதாரணமா இட போறீங்க. எதுக்கு எய்ம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுதா? அந்த கலாடியோ டிராகனை அவனோட ஈகோ வெப்பனா மாத்த பாக்குறான். எனக்கு
தெரியும் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும்னு. ஆனா பாஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹபே கூட மிரர் வந்து ப்ரோக் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவனால என்ன பண்ண முடியும்? அந்த மாஸ்டரோட சைஸ பாத்தீங்களா? அது வந்து ஒரு கேலக்சியும் தாண்டி ரொம்ப பெருசா இருக்கு. அடே முட்டாள், உனக்கு வந்து எதுவுமே தெரியல, நீ என்ன மறந்துட்டியா? அந்த பையன் அவன் கிட்ட காட் ஆஃப் கேஸ் அந்த ஸ்கில் வந்திருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ காட்டுறாங்க, அவன் காட் ஆஃப் கேஸ் அந்த ஃபார்முக்கு வரான். அந்த ஃபார்முக்கு வந்தோடனே அவன் டைம் மேனிபுலேஷனை யூஸ் பண்ண அதனால ஹபி கூட மிரர் திரும்பவும் பழையபடி மாறிது. பரவாயில்ல, இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கு. என்னால திரும்பவும் இப்படி பண்ண முடியும். பார்த்து அங்க இருக்கிற ஒருத்தனும் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, இவனால இப்படி எல்லாம் பண்ண முடியுமா? ஏன்னா திரும்பவும் அவனால மிரர் எக்ஸ்பென்ஷன் அதை வந்து பயன்படுத்த முடியும். இதே மாதிரி போச்சுன்னா அங்க ஸ்கில்லையும் அவன் ஆக்டிவேட் பண்ண சொல்ல மிரர் ஆஃப் எக்ஸ்பென்ஷன் அது வந்து ஆக்டிவேட் ஆகுது. அவன் இதை விடவும் பல மடங்கு, அதாவது அந்த டிராகனோட சைஸ் அளவுக்கு ரொம்ப பெருசாகிறான். அங்க சிஸ்டம்ல ஒரு விஷயமும் நோட்டிஃபை ஆகுது, நீங்க வந்து உங்களோட மேக்சிமம் சைஸுக்கு வந்துட்டீங்க. இந்த சைடு இந்த டிராகனும் இது எல்லாத்தையுமே பார்த்துன்னு இருக்கும். திடீர்னு அந்த டிராகன் முன்னாடி ஒரு கை வந்து நிக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். என்னப்பா எனக்காக தான் வெயிட் பண்ணியும் நான் ஃபைனலி உன்னோட சைஸ் அளவுக்கு மாறிட்டேன். இதை பார்த்து மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த டிராகன் சைஸுக்கு இவன் மாறிட்டான். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப கடுப்பா இருக்கு. இந்த காட் ஆஃப் கேஸ் இந்த மோடு வந்து அடிக்கடி திடீர்னு ஆஃப் ஆயிடுது. என்னால இதே மாதிரி போச்சுன்னா கண்டினியூஸா அந்த கேஸ் ஃபார்மை மெயின்டைன் பண்ண முடியாது போல. சரி ஏதோ ஒண்ணு, ஆனா நான் உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கல. நான் நம்மளோட பார்ட்டி அது வந்து இன்னமும் ஆரம்பிக்கல, இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்க போகுது ஈமோ டிராகன். இந்த சைடு கம்பெனி ஓனரும் இதெல்லாம் பாத்துக்கினே சொல்றான், பரவாயில்ல நான் வந்து எதிர்பார்த்தேன் அந்த பையன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொண்டு வருவானு. சரி உனக்குள்ள என்ன திறமை இருக்கோ அதை காட்டு, அதை பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். ஹீரோ அப்படியே ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அதுக்கே அங்க இருக்கிற ஒரு யூனிவர்ஸும் அப்படியே அழிஞ்சு போகுது. அந்த பஞ்ச் ஒரு டிராகன் மேல பத்தா அதுக்கு பயங்கரமா வலிக்குது. அவனோட வெறும் ஒரே ஒரு கையால 4-5 யூனிவர்ஸ் அவனால அழிக்க முடியுது. அங்க இன்னமும் விட்டு வைக்காம மாத்தி அவன் குத்துறான். இதனால டிராகனோட வாயிலிருந்து பயங்கரமா ரத்தம் ஊத்துது. இதே மாதிரி அவன் அடிச்சு அந்த டிராகனோட நிலைமையே ஒரு மாதிரி மோசமாக்கிறான். இதுவும் விட்டு கொடுக்காம அப்படியே நம்ம ஹீரோவோட கையை கடிக்குதா. இதை பார்த்து கம்பெனி ஓனரு மத்தவங்களா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ இதுக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரியாக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவன் ரியாக்ட் பண்ணல. அப்படியே இன்னொரு கையை வச்சு அதோட மண்டையை பிடிச்சு அங்க ஒரு பயங்கரமான ஹெட்பட்டை தரான். இதனால அதோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. இதை மத்தவங்க எல்லாருமே ஏதோ ஒரு படமே ஒன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி 3D கிளாஸ் எல்லாம் போட்டு பார்த்துன்னு இருக்காங்க. இந்த சைடு அங்க ஹீரோ அங்க இருக்கிற ஒரு யூனிவர்ஸை பிடிச்சு அது மண்டையிலேயே தாக்குறான். அப்படியே இன்னமும் பாஸ்ட்டுக்கு போகுது. இப்பதான் நம்மளுக்கு அங்க என்ன ஆச்சுன்னு அது தெரிய வருது. என்ன விஷயம்னா அங்க வந்து அது சொல்லிருக்கும் வந்து யூனிவர்ஸ் அளவுக்கு ரொம்ப பெருசுன்னு. ஆனா இதை கேட்டோன்னே ஹீரோவும் சொல்றான், என்னாலையும் அந்த அளவு பெருசாக முடியும், ஒரு பிளானட் அளவுக்கு நல்லா பெருசாக முடியும். பிளானட்டா? அதை வச்செல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது, ஆனா யூனிவர்ஸையும் தாண்டி ரொம்ப பெருசு. இதை கேட்டு அவன் ஷாக் ஆயிருப்பான். யூரஸும் இதுதான் எதிர்பார்த்திருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு, அப்படின்னா நான் வந்து உன் கூட சேலஞ்ச் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். என்னால ஆர்வத்தை தாங்க முடியல. கல்லாடியோ டிராகன், நீ வந்து இப்போ உன்னோட சோல் ஃபார்ம்ல இருக்க. உன்னோட உண்மையான ஃபார்மை காட்டு, நான் உன் கூட சண்டை போடணும். அப்படி நீ ஒண்டி தோத்து போயிட்டா நீ வந்து எனக்கு ஒரு ஈகோ வெப்பனா அமையணும். இது கேட்ட அந்த பொண்ணு ஷாக் ஆவான்னு பார்த்தா அவளுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ பயங்கரமா சிரிக்கிறா. ஆமா நானும் உன்னமா தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதனால என்ன நம்ம வந்து ஆரம்பிக்கலாமா? ஏன்னா நான் உனக்காக ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிருந்தேன். ஃபைனலி நீ வந்து இங்க வந்துட்ட. ஏன்னா என்னால இப்ப எதுவுமே பண்ண முடியல. இந்த ஒட்டுமொத்த டைமென்ஷன்ல இருக்க ஒரு டிராகனும் இப்போ கண்டாமினேட் ஆயிடுச்சு. இதை கேட்ட அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதே விஷயம் தான் இந்த வெள்ள முடி காரனும் பண்ணிருப்பான். அவனோட ஸ்கில் அந்த கண்டாமினேஷன் இது வந்து அவன் கிட்ட இருந்திருக்கும். வழியா அவனோட மேனிபுலேஷனை அவனால நெலிஃபை பண்ண முடியுது. அப்பனா ஹே ஈமோ பொண்ணு, நீ வந்து வியர்டா இப்படி பேசுறதுக்கு கண்டாமினேஷன் இதுதான் ஒரு காரணமா? நீயும் அதுல அஃபெக்ட் ஆயிருக்கியா என்ன? இல்ல நான் வந்து எப்பத்துல இருந்தோ இப்படிதான் ரொம்ப வித்தியாசமா இருப்பேன். அதனால கண்டாமினேஷனை விட என்ன வந்து தோக்கடிக்க நீ வா. நான் என்னால ஆர்வத்தை அடக்க முடியல. என்னால இதுக்கு மேலேயும் இந்த சோல் ஃபார்ம்ல இருக்க முடியாது. அதான் எல்லா டிராகனும் இப்ப அழிஞ்சு போனாலும் எல்லாமே ரீஜெனரேட் ஆகும். நான் இப்போ எல்லாமே அதோட கண்டாமினேஷன் அந்த ஃபார்ம்ல இருக்கு. இந்த சைடு அங்க லவ் முன்னாடி அந்த டிராகன் வந்து அப்படியே உயிரோட வைத்த ஒண்ணு இல்ல, இதே மாதிரி ஏகப்பட்ட டிராகன்ஸ் அவங்க முன்னாடி வைத்தா லூனா லவ்வுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்ன இது ஜெனரேட் எப்படி ஒரே டைம்ல ஆச்சு? இங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கு. நம்ம கொன்னது வெறும் ஒண்ணு அது பின்னாடி அப்படியே தான் கிடக்குது. அப்புறம் தான் இங்க என்ன நடக்குது அந்த விஷயம் வந்து அவளுக்கு புரிய வருது. என்னன்னா இங்க இருக்கிற ஒரு டிராகனும் கண்டாமினேட் ஆயிருக்கு. நம்ம வரும்போதும் இந்த இடம் வந்து ஒரு மாதிரி மோசமான நிலையில இருந்திருக்கும். இதுக்கு காரணமும்
நம்மளுக்கு முன்னாடியே அவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க. அதனால்தான் இந்த இடத்துல எந்த விதமான டிராகனும் அப்போ தெரியல. பண்ண வேலையால் தான் இந்த டிராகன் அது எல்லாமே ரீஜெனரேட் ஆயிருக்கு, அதுவும் கண்டாமினேட்டட் ஃபார்ம்ல. இப்போ அதே விஷயம் தான் எங்களுக்கும் ஆயிருக்கு, நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கண்டாமினேட் ஆயின்னு இருக்கோம். இந்த சைடு இதே விஷயத்த தான் அந்த டிராகன் பண்ண சொல்றான். என்னால இருக்க முடியல, நானும் கூடிய சீக்கிரத்துல கம்ப்ளீட்டா கண்டாமினேட் ஆக போறேன். நான் அப்படி ஆகக்கூடாதுன்னா என்கிட்டயும் வர சாய்ஸ் இல்ல, நான் உன்னோட ஈகோ வெப்பனா மாறணும். கண்டாமினேட் ஆகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதே டைம்ல என்னோட வீக்கா இருக்கிற உன்னை நான் வந்து ஏத்துப்பா இல்ல வேணாவா, இது உன்கிட்ட தான் இருக்கு. சோ காட்டு, உன்னால என்ன முடியுமோ அதை காட்டு. உன்னால அப்படி என்ன தோக்கடிக்க முடிஞ்சா நான் கண்டிப்பா உன்னோட ஈகோ வெப்பனா இருக்கேன். அங்க திடீர்னு ஒரு மிஷனோட கோஸ்டும் உனக்கு ஆக்டிவேட் ஆகுது. கலாடிய டிராகனை நீங்க தோக்கடிக்கணும், அதுதான் உங்களோட கோஸ்ட். அதோட உண்மையான ஃபார்முக்கு வந்து அங்க வெறும் அது உரிமைதான் செய்து அந்த இடம் பயங்கரமா ஆறுது. அங்க யூரஸ் கிட்டயும் சொல்றான், யூரஸ் பேரோ நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, லவ் கிட்டயும் லூனா கிட்டயும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நானே இந்த டிராகனை ஒரு வழி ஆக்கிடுறேன். அதே மாதிரி யூரஸ் உனக்கு வந்து தேவைனா நீ வந்து உன்னோட உண்மையான ஃபார்முக்கு போய் யாராச்சும் அழிக்கணும்னு நினைச்சா நீ அழிக்கலாம். கண்டிப்பா மாஸ்டர், நீங்க எவ்வளவு தூரம் சொல்லும் போது கண்டிப்பா நான் அதை பண்ணதான் போறேன். அங்க அவன் பயங்கரமா தாக்குறான். அப்படிதான் செத்துப்போ செத்துப்போ இப்படி அவன் பயங்கரமா தாக்குறானா ஒரு கட்டத்துல அது வந்து அதோட வாழை வச்சு தாக்குது. இதனால ஹீரோ எங்கேயோ போய் வெல்றான். இருக்கிற சில பல யூனிவர்ஸ் அவன் உடைக்கிறான். உன்னோட லைஃபும் கொஞ்சம் கம்மி ஆயிடுது. எதிர்பார்க்கல உன்னால இந்த அளவுக்கு என்ன தாக்க முடியும்னு. பரவாயில்ல, உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் எனக்கு டேமேஜே பட்டாலும் உன்னோட ஹீலிங் ஃபேக்டர் அது இருக்கு, அது வழியா நல்ல திரும்பவும் ரெக்கவர் ஆயிட முடியும். அதே மாதிரி அவனோட ஹெச்பியும் ஃபுல்லா மாறிடுது. என்ன கலாடியோ ரவுண்ட் 2க்கு ரெடியா? ஏன்னா இப்போ வந்து நீ என்ன கடிச்சோம், உன்னோட வாழை வச்சு அடிச்சோம், என்ன ரொம்ப இரிட்டேட் ஆக்கிட்ட. இதுக்கு மேல நான் உன்னை விட்டு வைக்கிறதா இல்ல. அதுக்குள்ள கலாடியோ டிராகன் கேலக்சி பிரெத்தை உருவாக்கி தாக்குது. அதுல ஹீரோவும் மாட்டிக்க அங்க ஏகப்பட்ட பிளானட் இதனால அழிஞ்சு போகுது. நம்ம ஜியூ கிட்ட ஹீலிங் ஃபேக்டர் இருக்கனால அவனால ஈஸியாவே ரீஜெனரேட் பண்ணிக்க முடியுது. என்ன இந்த மாதிரி சீப்பான ட்ரிக் எல்லாம் உன்னால பண்ண முடியுமா? ஆனா இது வந்து என் முன்னாடி எதுவுமே இல்ல, உனக்கு இன்னுமா புரியல? ஏன்னா அதான் ஜெயிச்ச மாதிரி ஆச்சு, என்னதான் நீ பெருசாயும் உன்னால எதுவுமே இங்க பண்ண முடியல. நான் வந்து தப்பா எடைய போட்டேன். ஏன்னா பெரிய மீன் சின்ன பான்ல இருக்கு. இன்னமும் நீ உன்னோட அசண்டன்ட் பொட்டன்சியலுக்கு வரவே இல்ல. நல்ல உன்ன மாதிரி ஒரு குட்டி அறையால எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா உனக்கு வந்து நான் சிம்பிளா புரிய வச்சா இந்த பாஸ்ட்ல ஏகப்பட்ட டைமென்ஷன்ல ஹையஸ்ட் லெவல மத்தவங்களால ரீச் பண்ண முடியும். ஆனா அது எல்லாமே டெம்பரவரியா தான் உங்களால ரீச்சே பண்ண முடியும். டெம்பரவரின்னு கேட்டோன்னே உனக்கு எதுவும் புரியலையா? திடீர்னு அவன்கிட்ட ஒரு உள்ளல இருந்து வெளியில வந்து நான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதாவது நான் வந்து பண்ணல, இதுக்கு முன்னாடி உங்க கூட சண்டை போடும் போது நான் எல்லாரோட பவர்ஸையும் அப்சர்வ் பண்ணி என்னோட லெவலை ஏத்தி அததான் அவன் இப்படி சொல்ல வரான். அடே நீ வந்து உள்ள போறியா? நீ திடீர்னு வெளியில வந்துனே இருக்க. இப்பதான் அந்த கேலவெண்டர் சொல்லுது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் 999 இது வரைக்கும் தான் ஒரு லிமிட் இருந்தது. ஆனா இப்போ வந்து அந்த லிமிட் இல்ல. அந்த லிமிட் வந்து மறைஞ்சு போயிடுச்சு. அது சிம்பிளா சொன்னா இப்போ உங்களுக்கு புதுசா ஒரு அவேக்கனிங் கோஸ்ட் வந்திருக்கும். அங்க ஹீரோக்கும் இப்பதான் விஷயமே ஞாபகம் வருது. புதுசா அவனுக்கு ஒரு கோஸ்டும் கிடைச்சிருக்கும். அவன் முடிக்க இந்த வாட்டி அவனோட லெவல் 999ல இருந்து 9999க்கு போகும். லெவலுக்கு நீ வந்தா ஒண்டிதான் ஒரு அசண்டன்ட் பீயிங்கா மாற முடியும். அதாவது நான் இப்போ இருக்கேன் பத்தியா, இந்த மாதிரி இன்னமும் ஏகப்பட்ட விஷயத்த அது சொல்ல வரும். ஆனா அதுக்குள்ள அவன் தடுத்து விட்டுறான். இன்னமும் ஸ்பாயிலர் எல்லாம் சொல்ல தேவையில்ல, ஏன்னா எனக்கு ஸ்பாயிலரை கேட்கறது சுத்தமா பிடிக்காது. அப்படியும் இந்த வீக்கெண்ட்ல நான் அந்த லெவலை அடையதான் போகிறேன். இப்போதான் உண்மையான டைம் வந்திருக்கு, அதாவது நான் யாருன்னு உனக்கு காட்டுறதுக்கு. பார்த்து அது இன்னமும் ஷாக் ஆகுது. ஏன்னா இப்பதான் அதுக்கே புரியுது, இவ்வளவு நேரமா அவன் சண்டை போட்டது வேறமா அவனோட கைய வச்சுதான். கைய வச்சு கேலவெண்டரோட நிலைமையை இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக்கிட்டான். என்ன நீ வந்து இப்போதான் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணியா? நீ வந்து ரொம்ப ஸ்லோ. நான் வந்து இப்போ ஒரே ஷாட்ல உன்னை முடிக்க போறேன். எதுக்கு ஸ்டார்டிங்ல கைய வச்சு விளாட்னா, சின்ன பையனா இருக்கும் போதே எனக்கு ஒரு ஆசை என்னன்னா நான் டைனோசர் கூட என்னோட கைய வச்சு தாக்கி விளாடணும்னு. ஆனா இப்போ பிளே டைம் அது வந்து ஓவர் ஆகுது. நான் உன்னை ஒரே ஸ்விங்ல தோக்கடிக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க யூரஸ காட்டுறாங்க. யூரஸ் அங்க தூக்கின போதான் அங்க இன்னமும் பீரோக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது அப்படியே நடுங்குது. பிரதர் நம்ம வந்து எவ்வளவு தூரம் இன்னமும் போகணும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னமும் கொஞ்ச தூரம் தான் நம்ம வந்துட்டோம். ரொம்ப பயமா இருக்கு. நான் இந்த அளவுக்கு ரொம்ப ஹைட்டா இருக்கு. ஹே நீ வந்து அதுக்குன்னு அழுவலாம் கூடாது. நான் சில பல விஷயத்த நீயா கத்துக்கணும். அங்க யூரஸ் இப்படி சில பல அட்வைஸ குத்துன்னு இருக்குமா, திடீர்னு ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனும் ஆகுது. கேட்டோன்னே யூரஸ்க்கும் புரியுது நம்ம அங்கதான் போனோம்னு. அதனால அவங்க செம வேகமா அங்க போறாங்க. அங்க போனோன்னே யூரஸ் சொல்லுது, டாடா நாங்க ரெண்டு பேரும் ஃபைனலி இங்க வந்துட்டோம். இதுக்கு மேல டீமன் கிங் லவ்வும் அந்த ரோச் லேடியும் கவலைப்பட தேவையில்ல. நாங்க வந்துட்டோம். இதுக்கு மேல எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம். நாங்க வந்து பார்த்தா ஆல்ரெடி எல்லா டிராகனோட நிலைமையும் ஒரு மாதிரி மோசமா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க ஆல்ரெடி கொன்னுட்டாங்க. இதை பார்த்து யூரஸ் ரொம்ப ஷாக் ஆகுது. என்னது இத்தனை டிராகனை நீங்க தான் கொன்னீங்களா? அட யூரஸ் பேரோ நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்களா? அதாவது ஹெல்ப் பண்ணணும்னு வந்தீங்களா என்ன? ஆமா அதுக்கு தான் நாங்க வந்தோம். ஆனா எனக்கு என்ன
என்ன டவுட்னா நீங்க தான் எல்லா ட்ரேக் டிராகனையும் கொன்னீங்களா? ஆமா, பின்ன நாங்க வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிட்டோம். ஆனா எப்படி நீங்க இன்னமும் ஸ்ட்ராங் ஆனீங்க? அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த கண்டாமினேஷன் அந்த ஸ்டேட்டுக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த கண்டாமினேஷனால எங்களோட பவர்ஸ் அது வந்து இன்னமும் பூஸ்ட் அப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா நாங்க லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணல, அதுக்கப்புறம் எங்களையே நாங்க கண்டாமினேட் ஆன மாதிரி நாங்க பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் ஆரம்பிச்சது. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு இப்போதான் நம்மளுக்கே காட்டுறாங்க. ஏகப்பட்ட ஆளுங்க இறந்து போயிருப்பாங்களே, அவங்க எல்லாருமே திரும்பவும் ரீஸ்பான் ஆகுறாங்க. அங்க ஒரு ஒருத்தங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஏன்னா இந்த கேம் இது வந்து ரொம்ப சேஃபா அப்படியே ஜாலியா போகும் நினைச்சா இந்த மாதிரி எவனும் வந்து நம்மள போட்டு தள்ளுறான். இதெல்லாம் என்ன சரிதானா? ஃபர்ஸ்ட் என்னன்னா சுனாமி வருது, அடுத்தது என்னன்னா திடீர்னு மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுது. அதையும் தாண்டி சீசன் 2 ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. சீசன் 1ல கூட இந்த அளவுக்கு கஷ்டம் இல்ல, வெறும் 7 சென்ஸ் இருக்கும். இதுங்க இந்த வேர்ல்ட டேக் ஓவர் பண்ணிக்கலான்னு பார்க்கும். ஆனா இப்போ வந்து அப்படி இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிங்கிள் பிளேயர் பீஸ் அவனால் தான். ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அந்த ரெட் கலர் ஹேர் அந்த பொண்ணு வந்து பயங்கரமா சிரிக்கிறான். இதுக்கு மேலேயும் நான் வந்து குரோனோ லைஃப் வேஸ்ட்னு சொல்ல மாட்டேன், இதுதான் பெஸ்ட். என்ன ஆச்சு அவளுக்கு? அந்த பீஸ் வந்து சொல்ற மாதிரி இவ்வளவு சொல்லிருக்கா. நான் ஏன் இப்படி பண்றேன்னா அதுக்கு காரணம் என்னோட கண்டாமினேஷன் தான். கண்டாமினேஷனால என்னோட ஸ்டாட்ஸ் அது வந்து 50% இன்னமும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் அங்க ஒருத்தங்களுக்கும் கண்டாமினேஷன் அதை ஆரம்பிக்க எல்லாரோட ஸ்டாட்ஸும் 50% அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. இதனால அவங்களோட லெவல்ல இருந்து அவங்களோட ஒரு ஸ்டாட்டும் அப்படியே 50% இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி அவங்க மண்டைக்குள்ள ஒரு வாய்ஸும் கேக்குது. அதை நல்லா கவனிச்சாதான் இவங்களுக்கே தெரியுது தாக்குனால அதே பர்சன் தான். இதுதான் கண்டாமினேஷனோட பிளெஸிங். இது வெறும் ஆரம்பம் தான். இதே மாதிரி உங்களுக்கு பவர்ஸ் இன்னமும் அதிகரிக்கும். நீங்க வந்து எவ்வளவு மாஸ்டர்ஸ கொள்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட லெவலும் ஸ்டாட்ஸும் அந்த அளவுக்கு போனஸா அதிகரிக்கும். அப்பனா என்ன விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாஸ்டர்ஸை என்னால இப்ப கொல்ல முடியும். அப்புறம் வேற என்ன, இது வந்து ரொம்ப ஜாலியான விஷயம் தான். மேலே நான் தயங்க போறதுல ஒரு மாஸ்டரையும் நான் கொல்ல போறேன், லெவலை பார்க்க போறேன். இதனால எல்லாருமே கண்டாமினேஷன் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு யூரஸும் கத்துது, இல்ல நீங்க கண்டாமினேஷனை சாதாரணமா எடை போடக்கூடாது. கண்டாமினேஷன் கண்டிப்பா ஒரு டேஞ்சரஸான விஷயமா தான் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த வெள்ளை முடிக்காரன் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு பவரை உங்களுக்கு தரணும், இதுவும் ஃப்ரீயா? கண்டிப்பா இதுல ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் இருக்கும். அதனால இதை நீங்க பயன்படுத்தக்கூடாது. கண்டாமினேஷனால என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. அட நீ என்ன சொல்ல இருக்க யூரஸ், நம்ம வந்து திரும்பவும் நார்மல் ஆகணுமா என்ன? ஏன்னா இது வந்து ஃப்ரீயாவே நம்மளோட ஸ்டாட்ஸை போஸ்ட் பண்ணி விட்டு நீங்க என்ன பைத்தியமா? நீங்க வந்து இந்த வழிய ஸ்ட்ராங் ஆனா எஃபோர்ட்டே போடாம ஸ்ட்ராங் ஆன மாதிரி ஆச்சு. இதெல்லாம் சரிதானா? ஆனா நீ ஒரு விஷயத்த மறக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த பீஸ் அவனை பத்தி யோசிச்சியா? அவனுக்கு எப்படி இந்த டபுள் 9 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டிக் வந்து கிடைச்சது? அது ஒண்டி என்ன எஃபோர்ட்டே போடாம ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகலையா? இதனால அவங்க 2 பேருக்குள்ள அங்க சண்டே ஆயிடுது. இதே மாதிரி அவங்க அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க ஹீரோவும் சொல்றான், அவ்வளவுதான் டைம் வந்துருச்சு, நான் ஒரே ஸ்விங்ல உன்னை அப்படியே கொல்ல போறேன். எவ்வளவு நேரம் நான் ரொம்ப ஜாலியா இருந்துட்டேன். சரி நானும் தயாரா இருக்கேன். அந்த கேலவெண்டர் அந்த டிராகன் ஒரு மிகப்பெரிய கேலக்சி பிரெத்தை பயன்படுத்துது. டைரக்டா நம்ம ஹீரோ நோக்கி வர, ஆனா அவன் சைலண்டா இருக்கான். உன்னோட ஸ்டிக்கை வச்சு லைட்டா தான் ஸ்விங் பண்றான். அதுக்கே அந்த கேலக்சி பிரெத் வந்து அப்படியே போய் அந்த டிராகனை தாக்குது. அந்த டிராகனால நம்பவே முடியல. எப்படி இவனால எப்படி இந்த அட்டாக்கியை சர்பாஸ் பண்ண முடியும்? இந்த சைடு நம்ம ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் ஆகுது. மிரரோட எஃபெக்ட் அது வந்து இங்கேயே எண்ட் ஆகுது. அதனால ஹீரோ அங்க திரும்ப பழைய ஃபார்முக்கு வரான். நீங்க வந்து கலாடியோ டிராகனோட கோஸ்ட கிளியர் பண்ணிட்டீங்க. இவன் பாத்துனப்பானா திடீர்னு அந்த பொண்ணு வரா. பீஸ் நீ தான் இப்போ மத்த டிராகனையும் ரீஸ்டோர் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண போற. ஏன்னா அதுங்களும் கண்டாமினேஷன்ல மாட்டின்னு இருக்கு. இது அந்த மனுஷன் இந்த ஒரு டைமென்ஷனோட எண்டு வரைக்கும் போக போற. கலாடியோட சோலும் அப்படியே கேப்புக்குள்ள போகுது. அந்த ஹீரோவோட கேப்பு அது பார்த்தா ஈகோ வெப்பனா மாறிது. அதுக்கும் டியூரபிலிட்டி இன்ஃபினிட்டியா இருக்கு. நம்ம ஹீரோ போட்டு இருக்க ஒரு விஷயமும் இப்போ ஈகோ வெப்பனா இருக்கு. இந்த ஸ்டிக்கும் சரி அவனோட ஜெட்டியும் சரி இப்போ இந்த கேப்பும் எல்லாமே வேற லெவலான ஒரு வெப்பனா மாறிச்சு. அதே டைம்ல அவனுக்கு சிஸ்டம்ல ஒரு விஷயமும் ஷோ ஆகுது. நீங்க வந்து இடனான அச்சீவ்மெண்ட்டை அன்லாக் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க தான் டிராகன்ஸுக்கு ஒரு ரூலரா இருக்க போறீங்க. இங்க கொடுக்குற ஒரு ஆர்டரையும் டிராகன்ஸ் ஃபாலோ பண்ணும். புதுசா வந்து அந்த பொண்ணு டிராகனை பத்தி எல்லாருக்கிட்டையும் அவன் இன்ட்ரோ கொடுக்கறான். இவதான் இவளோட பேரு கலாடியோ டிராகன். இந்த பொண்ணு இப்போ என்னோட கேப்பா இருக்கா. அதாவது இவளும் ஒரு ஈகோ வெப்பனா மாறிட்டா. அங்க கலாடியோ டிராகனும் சொல்லுது, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா இதை கேட்டோடனே அவங்க ஒரு விதமா பாக்குறாங்க. ஏன்னா கலாடியோ டிராகன் வந்து ஒரு சின்ன பொண்ணா இருக்கும்னு இவங்க எதிரே பார்க்கல. யார் இந்த சின்ன பொண்ணு? நான் இதுவா அந்த கலாடியோ டிராகன்? நான் அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ரியலைஸே ஆகுது அவன் போட்டு இருக்க அந்த கேப்பு அதோட ஒரு ஈகோ எக்யூப்மெண்டா இந்த பொண்ணு மாறிட்டா. ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். இவ கண்டாமினேஷன் ஆக வேண்டியது, அதான் இவளை காப்பாத்திருக்கேன். ஆமா இப்போ நானும் பீஸும் ஒன்னாயிட்டோம். அது சோலும் பாடியும் எப்படி ஒன்னா கனெக்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இவங்க பண்ண வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே அவ வந்து ஒரு மாதிரி பண்ண இருக்கா. எனக்கு வர காண்டுக்கு அந்த பொண்ணை நான் அப்படியே கொல்ல போறேன். டிராகன் பொண்ணு இப்படி
நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்குதுல, அங்க பேரோக்கு கொஞ்சம் ஜெலஸா இருக்கு. அங்க ஹீரோவும் தட்டி விடுறான். ஏய், நீ வந்து கொஞ்சம் தூரமா இருக்கியா, எதுக்கு நீ வித்தியாசமா கட்டி போச்சுன்னு இருக்க? இது ஏதோ ஒண்ணு. ஆமா, உங்களோட இடுப்பாண்டியும் அங்க லூனாவோட நெஞ்சாண்டியும் என்ன கருப்பா இருக்கு, அதுதான் கண்டாமினேஷன். அதாவது என்ன நீ காப்பாத்திட்ட. அவங்களோட கண்டாமினேஷன் படி பார்த்தா அது வந்து இன்னமும் லோவா தான் இருக்கு. நான் கவலை வேணா, அது லோவா இருக்கனால நம்மளால ஈஸியாவே அதை எடுக்க முடியும். நம்ம பியூரான வாட்டரை நம்ம தெளிச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். இது பியூரான வாட்டரா? அங்க திடீர்னு வாட்டர் பால்னு ஒரு ஸ்பெல்ல லூனா போடுறா. இதனால அவ கண்டாமினேட் ஆன அந்த பகுதி அது வந்து திரும்பவும் நார்மல் ஆகுது. அட, நான் வந்து எதிர்பார்க்கல இது இந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா ஒர்க் ஆகும்னு. லூனா ரொம்ப கடுப்பாயிரா. ஆமா, உனக்கு என்ன சாகணுமா? நீ வந்து ஏன் இப்படி பண்ணிருக்க? நீ வந்து என்ன கடுப்பேத்தின்னு இருக்க. வர காண்டுக்கு உன்னை அப்படி என்ன கொல்ல போறேன். நீ இப்படி என்ன வேணும்ட்டே தான் மாத்திருக்க. இப்போ என்ன பார்க்கும் போது ஏதோ பேய பாக்குற மாதிரி இருக்கு. லூனாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவ ஆட்டுல அவளோட நிலைமை அது வந்து மோசமாயிது. அவளோட லெவலை செக் பண்ணா அது கண்டாமினேட் ஆகி இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல, அது வந்து பழையபடி மாறிடுது. இதனால லவ் ரொம்ப கஷ்டப்படுறா. அங்க லூனாவோட நிலைமைய பார்த்தா லூனா செத்து போய் வானத்துக்கு போறா. இந்த சைடு இதெல்லாம் பார்த்து அவன் யோசிக்கிறான். அட, இந்த கண்டாமினேஷனால எவ்வளவு இது இருக்கா? ஆமா, கண்டாமினேஷன்ல ஏகப்பட்ட விஷயம் அடங்கி இருக்கு. உங்களோட லெவலை பொறுத்து 50% இருந்து 2000% வரைக்கும் அப்படியே உங்களோட லெவல் பவர் எல்லாமே டபுள் ஆகும். இந்த கையை பிடிக்கும் போது உங்களோட ஸ்கின் மசில் இதெல்லாம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. இது பார்த்தாதுன்னு பேரை வர சைல போச்சுன்னு இருக்கான். யூரஸும் மேல உட்காந்து இருக்கு. ஹீரோவும் சொல்றான், இப்போ அதுதான் விஷயம்னா கண்டாமினேட் ஆனா என்னாலயும் ஸ்ட்ராங்கா மாற முடியும்ல. இல்ல, அப்படி இல்ல, லோவா இருக்கிற வரைக்கும் அது எந்த விதமான பிரச்சனையும் வராது. நான் ஒன்ஸ் கண்டாமினேஷன் ரொம்ப அதிகமானக்கு அப்புறம் உங்களால பழைய ஃபார்முக்கு வரவே முடியாது. அதாவது சிம்பிளா சொன்னா உங்களோட பிசிக்கல் ஃபார்மை தாண்டி நீங்க மியூட்டேட் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. வார்த்தையை கேட்டோன்னே ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷனா? அந்த வெள்ள முடிக்காரனுக்கும் மேல ஏதோ ஒரு காட் இருக்கான். காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். எப்படி அவன் கிட்ட டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிவைனிட்டி அந்த பவர் இருக்கு. அதே மாதிரி கேஎஸ் அவன் கிட்ட டைம் மேனிபுலேஷன் டிவைனிட்டி இருக்கு. இப்போ புதுசா இன்னொரு காட் வந்திருக்கான். இவன் கிட்ட வித்தியாசமா கண்டாமினிட்டின்னு ஒரு பவர் இருக்கு. அதனால தான் என்னோட கேஎஸ் ஃபார்ம்ல இருக்கும்போது அந்த மேனிபுலேஷன் அது வந்து ஒர்க்கே ஆகல. அங்க லூனா கேக்குறா, அப்போனா எங்களோட கண்டாமினேஷன் லெவல். அங்க லூனா இப்பதான் கேக்குறான், சரி நீங்க சொன்னீங்களே மியூட்டேட் ஆகுன்னு, அது 100 தாண்டி போனா தானே? ஆமா, கம்ப்ளீட்டா நீங்க வந்து 100 தாண்டிட்டா மியூட்டேட் ஆகி ஒரு வித்தியாசமான மிருகமா மாறி போயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களால எதுவுமே பண்ணவும் முடியாது. அதுக்கப்புறம் சீன் அப்படி இந்த சைடு வந்து அந்த 5 அலையன்ஸோட லீடரு அவங்க எல்லாருமே அந்த ரூமரை பத்தி தான் பேசுறாங்க. திடீர்னு எல்லா இடத்துலயும் கண்டாமினேஷன் ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிக்குது. அது ஆரம்பிச்சு வச்சதும் ஒரு வெள்ள முடியோட இருக்கிற ஒரு பர்சன் தான் அந்த கண்டாமினேஷன் அவங்க மேல ஆரம்பிச்சவனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சில பல ஆளுங்க இன்னமும் பவர்ஃபுல்லா மாறிட்டாங்க. அதனாலேயே மக்கள் எல்லாருமே அதை பிளைண்டா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு இன்னமும் தெரியல இந்த மாதிரி எத்தனை பேர் இதே மாதிரி கண்டாமினேட் ஆக போறாங்கன்னு. எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இந்த குரோனோ லைஃப்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆளுங்க லாகின் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா அந்த வெள்ள முடிக்காரனால எல்லாரையுமே எல்லாம் கண்டாமினேட் பண்ண முடியாது. அது இம்பாசிபிளான விஷயம் தான். இப்படி இவங்க பேசுவாங்களா, அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் வரான். அவனை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அங்க ஹைலி செக்யூரிட்டியா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஏரியாக்குள்ள இந்த பையனால இப்படி வர முடிஞ்சது. ஆமா தம்பி, நீ வந்து யாரு? நானா? என்ன பத்தி கேக்குறத விடுங்க, நான் வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. கேள்விப்பட்டேன் இந்த 5 அலையன்ஸ் இவங்க எல்லாருமே லூசர் தானே. நான் ஒரு சாதாரணமான ஹை ஸ்கூல் பையன் தான். நான் டெஸ்ட் பண்ணலான்னு வந்தேன். அங்க திடீர்னு அவனோட கண்டாமினேஷன் ஆக்டிவேட் பண்ண இவனும் கண்டாமினேட் ஆயிருக்கான். அவனை சுத்தி அந்த எனர்ஜியும் அப்படி ஃப்ளோ ஆகுது. நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் உங்க எல்லாரையுமே பார்க்க ஆசைப்பட்டேன். உங்ககிட்ட எந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குன்னு என்ன எதிர்த்து சண்டை போறதுக்கு. அங்க ஒரே ஒரு தாக்குதலை பண்ண அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. மத்தவங்களும் அங்க தப்பிச்சிடறாங்க. ஒரு வாய்ப்பா வச்சு அவன் வந்து ஓட பாக்குறானா, அங்க ஹாக்காயும் மத்தவங்களும் கத்துறாங்க. ஹாக்காய் மத்தவங்களாம் கத்துறாங்க, ஹேய் தம்பி நீ வந்து எங்கப்பா ஓட பாக்குற? அப்புறம் அவங்க ஓடி போய் அப்படியே பிடிக்கிறாங்க. என்ன அப்படியே இங்க வந்து எங்களை தாக்கிட்டு அப்படியே நீ போயிடலான்னு பாக்குறியா? அதுக்கும் மேல 5 அலையன்ஸோட லீடர் கிட்ட நீ சண்டை போட வந்திருக்க. இப்போ அப்படியே ஓடி போலன்னு பார்த்தா நாங்க என்ன அப்படியே உன்னை விட்டுருவோம்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. என்ன சொன்னீங்க? ஓடி போறேன்னு பார்த்தனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வந்து ஒரு பிளேஸை தேர்ன அந்த இடம் அது வந்து ஈஸியா இருக்கணும் ஃபைட் பண்றதுக்கு. ஆனா நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. ஏன்னா நீங்க என்னதான் ஹை லெவல்ல இருந்தாலும் சாண்ட் பேக்குக்கு தான் நீங்களாம் சமம். தம்பி நீ வந்து ரொம்ப அதிகமா பேசிட்ட. இந்த வாட்டி நான் யாருன்னு உனக்கு காட்ட போறேன். ஏன்னா நீ இங்கேயே சாக போற. அங்க அப்படியே வந்து தாக்குறான். ஆனா அந்த ஸ்வாடை வச்சு அவனால ஈஸியாவே அதை பிளாக் பண்ண முடியுது. தம்பி நான் எதிர்பார்க்கல உன்னால இதை பிளாக் பண்ண முடியும்னு. ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா நீ வந்து ரொம்ப லோ லெவல்ல இருப்பேன்னு நினைச்சேன். உனக்கு தெரியாது என்னோட லெவல் எவ்வளோன்னு தெரியுமா? 615. பார்க்கலாம் உன்னால அவளைக்கும் என் முன்னாடியே சர்வே ஆக முடியாது. உனக்கு வேற வேலையில எதுக்கு
எதுக்கு தேவையில்லாம இன்ஃபர்மேஷன்லாம் இவன் லீக் பண்ணிருக்கான். ஏன்னா எனிமிக்கு அதெல்லாம் ரிவீல் பண்றது இவனுக்கு தான் ஒரு ஆபத்தா இருக்கும். இந்த சைடு அவங்க 2 பேருமே பயங்கரமா தாக்கிக்கிறாங்க. அங்க லாஸ்டா ஒரு தாக்குதலை பண்ண இதனால அந்த பையன் அப்படியே தூரமா போறான். எனக்கு இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. நீங்க லெவல் 600க்கும் மேல இருக்கீங்க. என்ன பிரயோஜனம்? உங்களால எதுவுமே பண்ண முடியல. நான் என்னோட லெவல் அது வந்து வெறுமா 100 தான். ஒரு லெவல்ல இருந்து நான் இந்த அளவுக்கு சண்டை போடுறேன். இது கேட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது 100? இது வந்து பிகினருக்கு அப்புறம் வர ஒரு லெவல் தான். இவனால அப்படி இருந்தோம் எப்படி இந்த அளவுக்கு பயங்கரமா தாக்க முடியுது? அங்க திடீர்னு அந்த பையனும் செம்ம வேகமா வந்து ஒரு ஸ்லாஷ போடுறான். அதனால அவனோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுது. அங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஒரு லெவல் 100ல இருக்க ஒரு பையனால என்ன எப்படி தோக்கடிக்க முடியும்? என்ன அவ்வளவுதானா? ஏன்னா நீ பேசுனதை வச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப டஃப் கொடுப்பேன்னு நினைச்சேன். ஒரு லெவலு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நீ செத்து போவ அப்படின்லாம் சொன்னேன். ஆனா இங்க ரியாலிட்டியில ஒண்ணுமே இல்ல. அதுக்குள்ளேயே திடீர்னு ஒரு ஆரோ வந்து அந்த பையனை தாக்குது. ஆனா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். அது பண்ணதும் வேற யாரும் இல்ல, நம்ம ஹாக்காய் தான். தம்பி, நீ பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் பேசணும். ஏன்னா நீ லைனையே கிராஸ் பண்ற. ஏன்னா நீ அவனை கொண்டு தப்பு பண்ணிட்ட. இதுக்காக எங்களோட ஆளுங்க வந்து உன்னை விட போதில்ல. மத்த 2 பேரும் தாக்க வராங்க. அங்க ஹாங்கும் சோனிக் ஸ்டிங் அந்த அட்டாக் வச்சு தாக்குறா. ஆனா அந்த அட்டாக் அவன் சுவால்ல பட்டோனே ஒண்ணுமே இல்லாம போயிடுது. அதே மாதிரி இன்னொரு பொண்ணு அங்க ஸ்பியரை வச்சு பயங்கரமா தாக்குறான். ஆனா ஒரு அட்டாக்ல இருந்தும் அவனால ஈஸியா தப்பிக்க முடியுது. கடைசியில ஆப்ரக்கா டாப்ராவும் அங்க வந்து ஒரு மேஜிக்க போட இதனால அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல ஏகப்பட்ட கல்லு அது அப்படியே வந்து நிக்குதான். இதனால அப்படியே அவன் வானத்துல தப்பிக்கிறான். அங்க இப்படி இவன் தப்பிக்கிறான்ல, பின்னாடி அவன் பார்க்கல. பின்னாடி ஹாங் இருக்கா. ஹாங்கோ மூன் லைட் அசால்ட் அந்த ஸ்கில்ல வச்சு தாக்குறா. இதனால அந்த பையனோட நிலைமைய மோசமாயிது. இதை நினைச்சு ஹாங் வந்து சந்தோஷப்படுவாளாம். திடீர்னு அந்த பையன் இந்த சைடு வந்து கைய வெட்டி விட்டுறான். இப்ப கைய வெட்டிட்டேன், நெக்ஸ்ட் உன்னோட கழுத்தை தான் வெட்ட போறேன். அப்படியே வெட்டலான்னு போறதுக்குள்ள ஒரு அம்பு வந்து தாக்குது. அதை பண்ணதும் நம்ம ஹாக்காய் தான். என்ன அதுக்குள்ள நீ வேலையை முடிக்கலான்னு பாக்குறியா? இல்ல, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் இங்க இருக்கேன். வந்து எதிர்பார்க்கல. நான் ஸ்விங் பண்ணும்போது கரெக்டா நீ தாக்கிருக்க ஹாக்காய். என்னோட எய்ம் அது வந்து பக்காவா தான் இருக்கு. நான் என்னோட கத்தியை ஷூட் பண்றதுக்கு இப்போதைக்கு என்னோட தலையில ஷூட் பண்ணியிருந்தா வந்து காலி ஆயிட்டு இருப்பேன். இப்போதைக்கு பிரச்சனையே உனக்கு இருந்திருக்காது. அப்படிலாம் ஒன்றும் இல்ல. இந்த மாதிரி நான் இதை பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்படி நான் பண்ணா மத்தவங்களுக்கு இடையில ரொம்ப கூலா தெரிவேன். சரி ஏதோ ஒண்ணு. ஆனா நான் வந்து இதை இங்கேயே முடிக்கலான்னு இருக்கேன். நான் தனியால இங்க வந்து அதுவும் 20% கண்டாமினேஷன் லெவலோட எல்லாரையுமே கொல்றது அது வந்து டூ மச்சா இருக்கும். இதை கேட்ட அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா வெறும் 20% தான் கண்டாமினேஷன் லெவலே அவனுக்கு வந்திருக்கு. இதுக்கும் மேல அவனோட லெவல் அது வெறும் 100 தான். அப்படி இருந்து இந்த 5 அலையன்ஸ் கில்டோட லீடர்ஸோட நிலைமையை இந்த அளவுக்கு அவன் மோசமாக்கி இருக்கான். அங்க அந்த சின்ன பையனும் சொல்றான், ஆல்மோஸ்ட் டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதா. இதை பாக்குற அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் எதுவும் புரியல. என்னதான் போகுது? நல்ல வேலை பண்ணிருக்கு சின்ன பையா. அங்க ஒரு வாய்ஸும் வந்து அது வேற யாரும் இல்ல, அதே ரெட் ஹேர் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கூடவே அங்க ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. இவங்க எல்லாருமே கண்டாமினேட் ஆயிருக்காங்க. இங்க இருக்கிற ஒருத்தங்களோட கேங் பேர் என்னன்னா கண்டாமினேட்டட் கேங்கா. ஏன் அங்க இருக்கிற ஒருத்தங்களோட கண்டாமினேட் ஆன லெவல பார்த்தா ஒரு பர்சன் என்னன்னா 68, இன்னொரு பொண்ணு பார்த்தா 45. இதே மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க 40, 50, 38 இருக்காங்க. ஆனா இதுலயும் ரொம்ப ஹையான லெவல்ல இருக்குது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணோட கண்டாமினேஷன் லெவல் அது ஒண்டி 83.6%. அவங்க இதை பார்த்து மத்தவங்களா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா பின்னாடி அவங்களோட கேசல், அந்த கேசல் அப்படியே தகன்னு எரியுது. வரைக்கும் குரோனோ உலகத்துல இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததே இல்ல. ஏன்னா ஆந்த்ரமோஸே வந்திருக்கு, அப்ப கூட இப்படி ஆகல. இந்த கேசலுக்குன்னு ஒரு பயங்கரமான ரெப்புடேஷன் இருந்தது. ஆனா இப்போ நம்ம முன்னாடி அதுக்கான ரெப்புடேஷன் அது இல்லாம போயிடுச்சு. இதுக்கும் மேல இந்த லீடர்ஸ் இவங்கலாம் சுத்த வேஸ்ட், அதாவது லூசர்ஸ். இவங்கலாம் உங்களை போய் லீடர்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்காங்க ஷோ ஆஃப் பண்றதுக்கு. சரி, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்டா என்ன அழிக்கலாம் அதை சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கு. இப்போ இங்க இருக்கிற கேசலை நம்ம அழிச்சாச்சு. குரோனோ லைஃபோட மெயின் கேசல் மொத்த விஷயம் அதெல்லாம் நம்ம அழிக்கலாமா? இல்ல, அது ஒன்றும் ஃபன்னா இருக்காது. நம்ம ஏன் இங்க இருக்கிற பாஸ் எல்லாத்தையும் அழிக்க கூடாது? இந்த ஃபைனல் பாஸ் அழிச்சிட்டாலே போதும். அதாவது நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? குரோனோ உலகத்தையே அவனோட கைக்குள்ள போட்டு விளாடுற அந்த பிளேயர் அவன் தான். இந்த குரோனோ உலகத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய வில்லனா இருக்கும். அவனோட பேரு பீஸ். அவனையே நம்ம அழிக்க கூடாது. வாங்க எல்லாருமே நம்ம அவனை அழிக்கலாம். இதை கேட்டு அங்க இருக்கிற ஒருத்தங்களும் அப்படி ஷாக் ஆகுறாங்க. என்னது பீஸா? அதாவது ஃபர்ஸ்ட் சீசன்ல எல்லாரையுமே டாமினேட் பண்ணானே அவனா? அவன் வந்து ரொம்ப கொடூரமானவனாச்சு. இந்த மாதிரி ஒரு மாஸ்டரியா நீ தோக்கடிக்கணும்னு பாக்குற? இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு மண்டையிலேயே ஒரு அடி போடுறா. அவனுக்கு என்ன பைத்தியமா? நான் உனக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது, அதுக்கும் மேல நீ என்ன சாகணும்னு ஆசைப்பாரியா? நினைக்கலாம் நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்னு. ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு உன்னால பீஸை தோக்கி அடிக்க முடியாது. அவன் நினைச்சாலே போதும் இந்த ஒட்டுமொத்த பிளானட்டையும் அவனால அழிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு பர்சனை உன்னால எப்படி அழிக்க முடியும்? என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன், அதனால தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி வேற எதுவும் இல்ல. நான் நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மளால எப்படி பீஸை தோக்கடிக்க முடியும்? நான் பீஸை கம்பேர் பண்ணா நம்மலாம் எதுவும் இல்ல. நம்ம வந்து ஒரு ஆர்டினரியா
உண்மையான யூசர் தான் நம்மளுக்கு நம்மளோட இடம் அது எங்க இருக்கணும் நம்மளுக்கு தெரியணும். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன அடுத்த 3 கேஸ்ல டெஸ்ட்ராய் பண்றதுக்கு போக போறோமா? என்ன எல்லாருமே வெயிட் பண்ண இருக்கீங்க, வாங்க நம்ம போகலாம். பையன் அப்படியே போக ஆரம்பிக்கிறான். பின்னாடி அந்த பொண்ணு சொல்றா, ஆமா நீ சொல்றது அனு இங்க தான் இருக்கு. ஆக்சுவலா பீஸும் நம்மள மாதிரி ஒரு யூசர் தான். ஆனா நீ நல்லா ஒத்து பார்த்தனா அவனால இங்க இருக்கிற எல்லா மாஸ்டரையும் தோக்கடிக்க முடியுது. நம்மள கம்பேர் பண்ணா அவனால எல்லா கொஸ்டியும் கம்ப்ளீட்டும் பண்ண முடியுது. இது வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அவனால ஒண்டிதான் இந்த குரோனோ லைஃப நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. குரோனோ லைஃபோட சீசன் 1னா கூட ஓகே, ஆனா நம்ம இப்போ இருக்கிறது சீசன் 2. அதனால போன வாட்டி அந்த மாதிரி இந்த வாட்டி எந்த விதமான விஷயத்தையும் நம்ம நடக்க விடக்கூடாது. ஆனஸ்டா சொன்னா இது நம்மளுக்கு ஒரு தொல்லையா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இதை கேட்டோன்னே அந்த பையனும் ஸ்மைல் பண்ணிங்கன்னே சொல்றான், அப்படின்னா நம்ம இந்த பீஸை என்னதான் பண்ண போறோம்? நான் அவனை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அவன் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்னு. நம்மளாம் அவன் கிட்ட கம்பேர் பண்ணா நம்மளாம் ஒரு புழு மாதிரி தான் அவனுக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த கேம்குள்ள யாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களால தான் சர்வே ஆக முடியும். அப்படி பார்த்தா நம்ம ஏன் ஸ்ட்ராங் ஆக கூடாது? ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு குழுவை கிரியேட் பண்ணலாம். நம்ம ஒரு கோலோட தெரியலாம். அதுக்கப்புறம் நம்மளோட கண்டாமினேஷன் லெவலை ஏத்திட்டாலே போதும். அது 100க்கு போயிட்டா நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருப்போம். அதாவது நம்ம யாருமே பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே கண்டாமினேட் ஆயிட்டோம். ஆனா இப்போ நம்மளோட வேலை என்னன்னா இந்த கண்டாமினேட் ஆகாம சில பேர் இருப்பாங்களே உங்க எல்லாரையுமே கொல்லணும். அவங்கள கொன்ன முடிதான் நம்மளோட கண்டாமினேஷன் லெவல் இன்னமும் அதிகரிக்கும். நம்மள கொன்னா அவளைக்கும் லெவல்ஸ் இதனால ஏறாது. அப்புறம் ஒரு பையனை பாக்குறா. அந்த பையனை பார்த்தோன்னே அந்த டாய் ஹேமரை வச்சு பயங்கரமா அடிக்க அந்த பையன் அங்கேயே அந்த போறான். இதனால அவளோட லெவலும் இன்னமும் ஏறி போகுது. ஒரு ஸ்லைம் பார்த்துன்னு இருக்குமா, அதை பார்த்து அவ சொல்றா, என்ன உனக்கு அவ்வளோ தைரியமா? என்னையா அப்படி பார்த்துன்னு இருக்க? மரியாதையா ஓடி போயிடு. இதனால அது பயந்து ஓடிது. இந்த சைடு அவளுக்கு இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கண்டாமினேஷன் லெவல் அது ஏறிக்கினே இருக்கு. ஃபைனலா அவன் 97% வந்துட்டா. இன்னமும் கொஞ்சம் தான். எல்லாருமே கேளுங்க, என்னோட கண்டாமினேஷன் லெவல் கூடிய சீக்கிரத்துல 100 அடைய போகுது. அப்படியா? நீ பண்ணது வேற லெவலான விஷயம். ஏன்னா இதுக்கப்புறம் குரோனோ லைஃப்ல கண்டாமினேஷன் லெவல் 100க்கு போனதுக்கு நீ தான் ஃபர்ஸ்ட் பர்சனா இருக்க போற. ஓ அப்படியா? ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இவங்களுக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா சில பேரோட கண்டாமினேஷன் லெவல் கம்மியா இருக்கு. இருந்தாலும் அந்த பர்சன்டேஜ் அது கொஞ்சம் வேரி ஆகுது. இது புரியல. அந்த பொண்ணு சொல்றா, இதுக்கு காரணம் உங்களோட பர்சனாலிட்டியாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வெள்ள முடிக்காரனை காட்டுறாங்க. அவனோட பர்சன்டேஜ் பார்த்தா 25 தான். டபுள் ஆக்குற அந்த பர்சன்டேஜ் அது எவ்வளவு நம்மளுக்கு காட்டல. அந்த பையன் கேட்டா அவங்க கேக்குறாங்க, ஆமா உன்னோட கண்டாமினேஷன் லெவல் அது எவ்வளவு ஏறி இருக்கு? அதுவா வெறும் 5 தான் ஏறி இருக்கு. உங்கள நான் தான் ரொம்ப வீக்கா இருக்கேன். என்னப்பா நீ எவ்வளவு வீக்கா இருக்க? உன்னும் சிரிக்கிற விஷயம் இல்ல, நீ சிரிச்சிங்கன்னு சொல்லக்கூடாது. இன்னமும் ஹார்டா ஒர்க் பண்ணு. அதுக்குள்ள உன்னோட கண்டாமினேஷன் லெவல் அது இன்னமும் அதிகரிக்கும். திரும்பவும் நன் சிஸ்டர் ஒருத்தங்களையும் அப்படியே தூக்கின்னு போறாங்க. இவங்க இந்த பாடியை வச்சு என்ன பண்றாங்க அதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. வருவாங்க, தூக்குவாங்க, அப்படியே பூமி கடியில போயிடுவாங்க. இதுதான் இவங்களோட வேலையா இருக்கு. ஹே காய்ஸ், யாருமே கவலைப்பட வேணாம். அவங்க வந்துட்டாங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன மீனிங்னா நம்ம ஒரு புது பிகினிங்க ஆரம்பிக்க போறோம். நார்மலான கேரக்டர்ஸ் கொன்னதான் அவங்களாலையும் கண்டாமினேட்டா மாற முடியும். அதே மாதிரி நம்மளோட கண்டாமினேஷன் லெவலும் இன்னமும் அதிகரிக்கும். நம்மளோட பசியை இவங்க மூலமா நம்ம குறைக்க போறோம். நம்ம தான் ஒருத்தங்களையும் அவங்க கொல்ல ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி அங்க கண்டாமினேஷனோட லெவல் அப்படியே அதிகமாக தொடங்குச்சு. அவங்க கொல்லுவாங்க, அந்த நன் சிஸ்டர் வருவாங்க, அதை தூக்கின்னு போவாங்க. ஒரு சைக்கிள் மாதிரி திரும்பவும் ரிப்பீட் ஆயினே இருந்துச்சு. கில்ட் அலையன்ஸோட 5 லீடர் பேசியிருப்பாங்களே, நிறைய பேர் இந்த குரோனோ உலகத்துல லாகின் பண்றாங்க. சோ இது இம்பாசிபிள், எல்லாரையுமே அப்படி மாத்தது. ஆனா இவங்க பண்ண வேலையால அது அப்படி இம்பாசிபிள் பாசிபிளா மாறிச்சு. ஏன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி பரவுது. இவங்க யாரை வெட்டி போறாங்களோ அவங்க மத்தவங்களை வெட்டி போறாங்க. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் 100வது லெவல அடையிறது அந்த பொண்ணு தான். உங்க சைட்ல மத்த 2 பேரும் இதே மாதிரி அடையறாங்க. நான் எதிர்பார்க்கல நீங்க லெவல் 100க்கு வந்தா கண்ணு இந்த அளவுக்கு கருப்பா மாறும்னு. ஒரு சின்ன பையனும் சைல இருக்கான். அவன் அப்படியே சைல போறானா, அவனோட கண்ணும் அப்படியே கருப்பா தான் இருக்கு. அவன் அப்படியே சுவாட தூக்கி மேல அடிக்க பார்த்து மத்தவங்க யோசிக்கிறாங்க, ஆமா யார் இவன், என்ன பண்ண இருக்கான்? அவனும் நம்மள மாதிரி தான் ஒரு யூசர் தான். இதுவா நான் என்ன பண்ண ட்ரை பண்ணனா பீஸ் மாதிரியே நானும் ஒரு அட்டாக்க பண்ண ட்ரை பண்ணேன். ஏன்னா அவன் வானத்திலையும் அவன் கீழையும் பயங்கரமா அவனோட குச்சை வச்சு தாக்குவான். அந்த மாதிரி ட்ரை பண்ணா நான் இங்க வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். இப்படி இவன் யோசிக்கிறான். ஆனா அந்த அட்டாக் திடீர்னு ஆக்டிவேட் ஆகுதா பார்த்தா அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். இவனுக்கு ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது. வழியா வெப்பனை ஆட்டினாலே போதும் அங்க கண்டாமினேஷனால ஒரு பவர் உருவாகி அது பயங்கரமா எல்லாத்தையுமே தாக்கும். அதே மாதிரி அங்க மத்தவங்களுக்கும் இதனால நிறையவே ஆர்வம் வருது. அவங்களும் அதை ட்ரை பண்ண எல்லாருக்கும் அது ஒர்க் ஆகுது. ஒருத்தவங்களோட பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 2000க்கும் மேல இருக்கு. அந்த பையனோட லெவலை கேட்டா இப்பவும் ஏதோ 45 50 ஏதோ அந்த மாதிரி தான் அவன் சொல்றான். என்னப்பா உன்னோட லெவல் மேல இன்னமும் நீ ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உனக்கு பத்தாது. ஆமா இதுக்கப்புறம் என்ன வெயிட்டிங்? நீங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டீங்களே, நம்ம ஏன் அவனை தோக்கடிக்கிறதுக்கு போக கூடாது? அந்த பிரேவான வாரியர் பீஸ் அவனை பத்தி தான் நான் சொல்றேன். நம்ம போலாம், அவனை தோக்கடிக்கலாம். இதை கேட்டோன்னே அவ கொஞ்சம் யோசிக்கிறான். என்ன அதுக்குள்ள நீங்க பயந்து போயிட்டீங்களா? இல்ல
பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஐடியாவை கொடுக்குறான். நம்ம ஏன் இன்னமும் நிறைய ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணக்கூடாது, அதாவது இன்னமும் நிறைய ஆளுங்களை நம்ம சேர்த்துக்கினா கண்டிப்பா நம்மளோட படை அது வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க வெறுமா பேசினாலே போதும், அதனால எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஆனா எனக்கு அவளுக்கும் பேச வராது, நீங்க வந்து கவலையே பட வேணாம், ஏன்னா நான் இருக்கேன், ஸ்கிரிப்ட் எழுதி தரேன், அதுபடி நீங்க பேசினாலே போதும். அதுக்காக நெக்ஸ்ட் சீன்ல அவ எல்லாருக்கிட்டையும் அங்க கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாருமே கேளுங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறான். நம்ம ஏன் எவ்வளவு கஷ்டப்படுறோம் கொரோனா லைஃப்ல. சீசன் 1ல நம்ம எப்பயுமே அழிஞ்சு போனோம். நம்மளால இத்தனைக்கும் மெயின் கொஸ்ட் ஏன் சாதாரணமான கொஸ்ட கூட கம்ப்ளீட் கூட பண்ண முடியல. இங்க இருக்கிற யாரும் வந்து இது வரைக்கும் கொஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஆனா யாருமே அங்க கைய தூக்கல, எல்லாருமே கம்முன்னு இருக்காங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி யாருமே முடிக்கல. எல்லாத்துக்குமே காரணமா இருக்குது அந்த பீஸ் அவன் தான். நாம வந்த நாள் தான் எவ்வளவு பிரச்சனை வந்து ஆரம்பிச்சது. அதனால நம்ம வந்து நிறைய வாட்டி எந்த போனோம், இதுக்கும் மேல கொஸ்டியும் நம்மளால கம்ப்ளீட்டா பண்ண முடியல. யோசிச்சு பாருங்க, இந்த கேமுக்கு அவனுக்கு ஒண்டிதான் ப்ரையாரிட்டியை ரொம்ப அதிகமா தராங்க. நம்மலாம் என்ன ஒண்ணுமே இல்லையா. நான் சீசன் 2 அவனால இன்னமும் கஷ்டமாயிடுச்சு. அவனுக்கு சீசன் 1 ரொம்ப ஈஸியா இருக்கு, அதனால சீசன் 2 அவங்க கஷ்டமாக்கிட்டாங்க நம்மளுக்கு. இதெல்லாம் என்ன கதையா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிற பர்சன் அது வந்து வேற யாரும் இல்ல, இந்த பீஸ் தான். நம்ம ஒழிச்சாலே போதும், எல்லாராலையும் நிம்மதியா இருக்க முடியும். என்ன சொல்றீங்க, எல்லாருமே தயாரா? இதை கேட்டோன்னு எல்லாருமே கத்துறாங்க. ஓகே, நம்ம வந்து அவனை அழிக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறோம். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா இங்க எல்லாரையுமே காப்பாத்தினது பீஸ் தான். பீஸையே இவங்க அழிக்க பாக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, அப்புறம் என்ன, நம்ம ஆரம்பிக்கலாம் இத. அந்த பொண்ணு ஏதோ ஒரு சாண்டிங் பண்ண இந்த இடத்துல பியூரிபிகேஷன் அது வந்து நடக்குது. அங்க இத பாக்குற ஹீரோக்கு எதுவும் புரியல. ஆமா, இங்க என்னதான் போயின்னு இருக்கு. யூரஸும் அப்படியே காதை தடை விட்டுக்குன்னே சொல்லுது. தெரியலையா, அவ வந்து என்ன பண்றானா, அதாவது இந்த உலகத்தை பியூரிஃபை பண்றா. இப்போ வந்து அவன் மாஸ்டரோட ஈகோ வெப்பனா மாறிட்டா, அதனால அவ கண்டாமினேஷன்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டா. அதனால இந்த லேண்ட் ஆஃப் டிராகன் இது எல்லாத்தையுமே அவளால ஃப்ரீ ஆக்க முடியும். அதை தான் இப்பயும் பண்ண இருக்கா. அங்க பியூரிபிகேஷனும் முடிய அந்த இடம் பார்த்தா அப்படியே பச்சை பசேன்னு மாது. இதை பாக்குற நம்ம பேருக்குலாம் அவ்வளவு சந்தோஷம். ஃபைனலி நான் வந்து பியூரிபிகேஷன் பண்ணி இந்த இடத்த பழையபடி நான் மாத்திட்டேன். ஆமா, நீ நல்ல வேலை பண்ணிருக்க. நீ இந்த இடத்த சால்வ் பண்ணனால என்னால இன்னமும் நிறைய இடத்துக்கு போய் இது என்ன இடம் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். ஆனா இஸ்லேரோ அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு கொஸ்ட் எனக்கு கொடுத்தா, அதை வேற நான் முடிக்கணும், அது என்னன்னு நான் பார்க்கணும். அங்க லவ்வும் கேக்குறா. ஆமா, இப்போ வந்து நம்ம அதை முடிக்க போய் திடீர்னு அந்த வெள்ளை முடிக்காரன் திரும்பவும் நம்மள பிடிக்க வந்தா அப்புறம் என்ன பண்றது. ஆமா அவன் வந்து ஒரு தொல்லை தான், இருந்தாலும் அவனை வந்து நான் கண்டுக்க போதில்ல. டேய், நீ என்ன மந்து போயிட்டியா, கிட்ட யார வேணாலும் பாக்குற அந்த ஸ்கில் வந்து இருக்கு, வந்து யூஸ் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு பாக்கலாம்ல. அந்த கிரியேஷன் ஆஃப் எம்பர். இது கேட்டோனே நம்ம ஆளுக்கு அங்க ஒண்ணுமே புரியல. என்னது, அப்படிலாம் என்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கா. லூனாவும் இப்பதான் புரிய வைக்கிறா, அந்த ஸ்கில் வந்து காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அவன் தான் தந்திருப்பான். இப்படி இவங்க இதை பத்தி எல்லாம் பேசுவாங்களா. திடீர்னு ஒரு பறவையும் பந்துவது மெயில் சர்வீஸ் எல்லாம் அனுப்புற ஒரு பறவை தான். கேம் வெளியில இருந்தா நம்மளால மெசேஜ் அனுப்ப முடியும், இதுவே என்பிசியா இருந்தா அதாலையும் அனுப்ப முடியும். இந்த பறவை கிட்ட நம்ம இஸ்லோரோ தலையில இருக்க அந்த விஷயம் வந்து இருக்கு. இதை பார்த்து நம்ம கலாடியோலாம் ரொம்ப ஷாக் ஆகுறா. இந்த பறவையால டைமென்ஷன் எல்லாம் தாண்டி வரவே முடியாது. இஸ்லோரோட ஹேர் பின் அது இருக்கனால தான் இதால வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பறவையும் பிபி பிபின்னு பயங்கரமா கத்துது. இது ஏன் இப்படி கத்துதுன்னு ஒண்ணுமே அவங்களுக்கு புரியல. அந்த பின்னும் பயங்கரமா ஜொலிக்க அந்த இடத்துல ஒரு இல்யூஷன் அது வந்து உருவாகுது. இல்யூஷன்ல நம்ம இஸ்லோரோ அந்த பொண்ணு வந்து பேசுறா. இதை பார்த்து லவ் ரொம்ப ஷாக் ஆகுற. என்னது, இஸ்லோரோவா, நீ வந்து எப்படி இங்க வந்த? உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்போ எல்லா விஷயமும் அங்க நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நான் வந்து இப்படி எல்லாம் உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிருக்க கூடாது. விஷயம் ரொம்ப மோசமா போகிறனால என் கிட்ட வேற வழி இல்ல, அதனால தான் நான் இப்படி ஒரு மெசேஜ் உங்க கிட்ட அனுப்புறேன். இப்போ கொரோனா கான்டினென்ட்டே ஒரு மாதிரி கண்டாமினேட் ஆகுது. கொரோனா கான்டினென்ட் முழுக்க ஒரு ஆபத்துல மாட்டின்னு இருக்கு. இதே மாதிரி மொத்த கான்டினென்ட்டும் கண்டாமினேட் ஆச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கண்டாமினேஷனாலேயே அவங்க எல்லாருமே வித்தியாசமான பீஸ்டா மாறிடுவாங்க. அதனால ப்ளீஸ் சீக்கிரமா கான்டினென்ட்டுக்கு போங்க, அங்க இருக்கிற கண்டாமினேஷனை சீக்கிரமா தடுக்க பாருங்க. அதுக்கு நான் கைடியும் அனுப்பி வச்சிருக்கேன். அது வேற யாரும் இல்ல, பீஸோட தலைக்கு மேல இருக்க அந்த குட்டி பறவை தான். இது ஒரு எமர்ஜென்சி கொஸ்ட் அங்க ஷோ ஆகுது. இப்போ இவங்களுக்கு வேற வழியும் இல்ல. இப்போ அவங்க அங்க போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்னமும் ஹீரோக்கு தெரியல. அதாவது நம்ம வந்து அங்க போயே ஆகணுமா, அதை பத்திலாம் அங்க கேட்க அது வேறமா ஒரு இல்யூஷன் தானே, அதால ரெக்கார்ட் செய்யப்பட்டதை ஒண்டிதான் பேசவே முடியுது. ஸோ டைம் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. நீங்க வந்து கண்டிப்பா கொரோனா உலகத்துக்கு வரணும். கொரோனா கான்டினென்ட்ல இருக்க ஒரு மக்களையும் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். இப்படி சொல்லிட்டு அவ வந்து மஞ்சு போயிடறா. என்ன கொடுமையா இருக்கு இது. அப்பனா நம்ம போய் கொரோனா உலகத்தை காப்பாத்தணுமா. லவ் சொல்றா, இந்த விஷயம் வந்து பாக்குறதுக்கு சீரியஸா தான் தெரியுது. நம்ம வந்து போகணும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயே ஒரு வாய்ஸ் வந்து, ஆமா நம்ம போயே ஆகணும். யாராதுன்னு பார்த்தா அவன்டோ தான், அதுவும் அப்படியே ஜெட்டிக்குள்ள இருந்து வருது. டீமன் கிங் சொல்றது கரெக்டான விஷயம், நம்ம வந்து சீக்கிரமா அங்க போகணும். என்னோட சிஸ்டருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நல்ல சீரியஸான சிச்சுவேஷன் இது, சீக்கிரமா போங்க. என்னோட சிஸ்டரை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆமா, யாரை கேட்டு என்னோட ஜெட்டிக்குள்ள இருந்து வெளில வந்த, உன்னோட பிளேஸ் எங்க இருக்கோ நீ அங்கேயே போகணும். அதே மாதிரி இங்க நீ ஒன்னும் லீடர் இல்ல, அதான் லீடர். நான் சொல்ற விஷயத்த நீ கேட்கணும், புரியுதா?
அதனால அவங்க ரெண்டு பேரும் கடைசியில சண்டை போடுறாங்க. என்னோட சிஸ்டர் வந்து டேஞ்சர்ல இருக்கா, என்னன்னா போக மாட்டேன்னு சொல்றேன். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ வந்து நல்லா தான் இருப்பா, அதனால கவலைப்படாத. இல்ல அவ ஆபத்துல இருக்கா, இல்ல நல்லா இருப்பா, ஆபத்துல இருக்கா. இதே மாதிரி அவங்க சண்டை போறாங்க. கடைசியில அவன் ஓங்கி ஒரு அடி அடிக்க இதனால அவன் மயங்கி போயிடறான். அங்க ஹீரோ தான் ஜெயிக்கிறானே. லூனாவும் சொல்றான், அப்பனா நானும் லவ்வும் அங்க போறோம். அங்க போய் அந்த கான்டினென்ட்ல என்ன விஷயம் ஏற்படுது அதை வந்து பாக்குறோம். நீ நம்ம இஸ்லோரை கொடுத்த அந்த கோஸ்ட போய் நீ தேடி கண்டுபிடிக்க பாரு. நம்ம லவ்வும் யோசிக்கிறான், என்ன இவ திடீர்னு இப்படி சொல்றா, ஏன்னா இவ இப்படி எல்லாம் சொல்ல மாட்டா, எப்பயுமே பீஸ் கூட ஒன்னா இருக்கணும் அப்படின்னு தான் பாப்பா. நான் இப்படி சொல்றானா ஏதோ ஒரு விஷயம் இருக்கோ. இல்ல நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எனக்கு பேடான ஃபீலிங் வந்து வருது. உனக்கு கான்டினென்ட்டே ஒரு வகையில டேஞ்சர்ல இருக்கு. கண்டாமினேஷன் இதே மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா பரவுது, அதை நம்ம அப்படியே விடக்கூடாது. சோ அதனால தான் நான் சொல்றேன், நம்ம சீக்கிரமா போகலாம். சரி அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் போங்க, இந்தாங்க இந்த இஸ்லோரோட ஹேர் பின். சரி பீஸ் நீ வந்து ஜாக்கிரதையாரு, நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வரோம், நாங்க கூடிய சீக்கிரத்துல இங்க வந்துடுறோம். இப்படி இவங்க சொல்லிட்டு அந்த கைடு பறவை கூட மறைஞ்சு போய் அப்படியே அந்த கான்டினென்ட்டுக்கும் போறாங்க. நிறைய ஒரு வாய்ஸ் வந்து, மாஸ்டர் பீஸ் நீங்க வந்து கவலைப்பட வேணாம், இந்த இஸ்லோரை கொடுத்த அந்த கொஸ்ட் அது வந்து எங்க இருக்கு, அது எப்படி முடிக்கணும் அது வந்து எனக்கு தெரியும், நம்ம ஏன் போக கூடாது, நான் உங்களுக்காக அந்த விஷயத்த கூட பண்ண மாட்டேன், வாங்க நம்ம போகலாம். இதே மாதிரி நம்ம ஆளுங்க அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அந்த குரோனோ லைஃபோட நார்த்தன் கான்டினென்ட்டை காட்டுறாங்க. அங்க திடீர்னு அவங்க சமன் ஆகுறாங்க. அந்த இடமே ஒரு மாதிரி புகை மூட்டமா இருக்கு. அங்க வந்து பார்த்தா இஸ்லோரோட ஒரு டிராகனும் அப்படி அழிஞ்சு போய் கிடக்குது. உங்களுக்கு எதுவுமே புரியல இதை யாரு பண்ணான்னு. கிட்ட போய் பார்த்தா இஸ்லோரோவை அப்படியே அவங்க கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இஸ்லோரோ இதை வந்து உனக்கு யாரு பண்ணா, ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க. அது நான் ரொம்ப போர் ஆயிட்டேன் வெயிட் பண்ணி. ஆனா அவன் சொன்ன மாதிரியே நீங்க எல்லாருமே வந்துட்டீங்களா, வெல்கம் லேடிஸ். நாங்க வந்து உங்களுக்காக தான் வெயிட் பண்ணோம், அதாவது கண்டாமினேஷன் கேங்கா இருக்கிற நாங்க. இந்த பையன் ரொம்ப ஸ்மார்ட் ஆனவனா இருக்கான், ஏன்னா அவன் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்க வந்தாச்சு. அதனால தான் இந்த கண்டாமினேஷன் கேங்குக்கு இந்த பையனை ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா நான் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஹேமர் லேடி, ரொம்ப நன்றி. உன் கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா நீங்க எல்லாம் யாரு, நீங்க தான் இஸ்லோருக்கு இப்படி பண்ணீங்களா, நான் எதுவுமே எதிர்பார்க்கலப்பா, அந்த ரூமர் எல்லாமே உண்மைதான் போல. ரியல் உலகத்திலயும் சரி குரோனோ கான்டினென்ட்லயும் சரி இந்த சரங் ஹாங் இது வந்து நீங்க தானே. கேட்டோன்னு எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் உண்மைதானா, நான் ஏதோ ரூமர் நினைச்சேன், லைஃப்ல இவங்கள பாத்துருக்கேன், ஆனா கேம்குள்ள இப்பதான் நான் அவங்கள பாக்குறேன். அவங்க வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்காங்க, சிம்பிளா சொன்னா அவங்க காடஸ் மாதிரி இருக்காங்க. இப்படி இவங்க சொல்றாங்களா, இதனால லவ்வுக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இப்போதைக்கு நீ வந்து அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது, நல்லா பின்னாடி பாரு, ஏன்னா பின்னாடி அவங்க தான் இஸ்லோருக்கு இந்த மாதிரி நிலைமைய மாத்துனாங்க. பறவையும் பயங்கரமா கத்துதா, இப்பதான் நம்ம லவ்வுக்கே புரியுது. ஆமா இவங்க தான் கண்டிப்பா இதை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லூனாவும் கத்துறா, ஆமா உங்களோட ட்ரைபுக்கு என்னதான் வேணும், எதுக்காக இந்த மாதிரி விஷயத்த பண்றீங்க. இஸ்லோரோ ஒன்னும் மாஸ்டர் இல்ல, அவ வந்து ஒரு என்பிசி தான், சாதாரணமா யூசர்ஸ் அவ கைட் பண்ணுவா. அவளுக்கு போய் போயும் இப்படி பண்ணிருக்கீங்க, எல்லாமே கேமோட ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், எல்லாமே பிளான் படி நாங்க பண்ணோம். அதாவது எங்களோட பிளான் என்னன்னா எனிமிங்களை ரொம்ப கடுப்பேத்தணும், அப்படி நாங்க பண்ணோம். அதனால நீங்க 3 பேருமே இங்க வந்தீங்க. ஹேமர் லேடி ஒரு விஷயம், இங்க பீஸ வந்து ஆள காணோம், நல்லா பாருங்க. என்னது பீஸ வந்து இல்லையா, அட ஆமா அங்க 2 பேர் தான் இருக்காங்க, பீஸ் வந்து வரவே இல்ல. என்னது பீஸா, அப்பனா இவங்க பீஸ தேடி தான் வந்திருக்காங்களா. இதனால அந்த பொண்ணு பயங்கரமா அந்த பர்சனை தாக்க ஆரம்பிக்கிறா. ஏய் நம்மளோட பிளான் வந்து நல்லா போகும், அப்படி இப்படி நீ எதோ சொன்ன, இங்க பார்த்தா பீஸ் ஆள காணோம். அவ்வளவுப்படாதீங்க, என் கிட்ட ஆல்டர்னேட்டிவா இன்னொரு பிளான் இருக்கு. பிளான் பியா, சரி சொல்லி தொலை, என்ன பிளான்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா இதே விஷயத்த தான் பண்ண போறோம். இஸ்லோரோக்கு என்ன பண்ணோம் அதே விஷயத்த இவங்க 2 பேருக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேற என்ன, பீஸ் வந்து தன்னால இங்க வருவான். பார்த்தோன்னே லவ்வுக்கும் லூனாக்கும் புரிஞ்சு போயிடுது இவங்க தான் நெக்ஸ்ட்னு. ஹேமர் பொண்ணும் லவ் கிட்ட வந்து ஒரு பயங்கரமான தாக்குதலை பண்றா. கண்டாமினேஷனால ஒரு ஆன அட்டாக் தான், அதுல இருந்தும் எப்படியே தப்பிக்கிறான். நீங்க 2 பேரும் என்ன ரொம்ப கடுப்பேத்திட்டீங்க. நாங்க வந்து எவ்வளவு விஷயத்த பண்ணதுக்கு காரணம் பீஸ வந்து இங்க வர வைக்கிறதுக்கு தான். நாங்க எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கல, பீஸ் வந்து இங்க இல்ல. அதனால அதுக்கு பழி வாங்குற விதமா உங்க 2 பேரையும் ஒரு வழி ஆக்க போறோம். ஏன்னா ஒரு நல்ல ஆப்பிள் அடையணும்னா 2-3 கெட்ட ஆப்பிள நம்ம வந்து தூக்கி போடணும். அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் உன்னை கொல்ல போறேன். பரவாயில்ல, அந்த ஹேமர் கேர்ள் வந்து உண்மையிலேயே பிரேவ் தான் போல, அவ ரொம்ப பயங்கரமா சண்டை போடுறா. இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமும் புரியுது, இங்க இருக்கிற ஒருத்தங்களோட லெவலும் ஆவரேஜா 300க்கு கீழே தான் இருக்கு. அந்த ஹேமர் கேர்ள் அவளோட லெவல் தான் ரொம்ப அதிகம். என்ன பிரச்சனைனா கண்டாமினேட் ஆனனால, இல்ல என்ன பிரச்சனைனா ஒருத்தங்க கண்டாமினேட் ஆகுறாங்களே, கண்டாமினேட் ஆனனால ஒருத்தங்களோட ஸ்டாட்டும் ரொம்ப அதிகமாகும். ஒரு பர்சன்டேஜ்ல இருந்து 2000 வரைக்கும். ஆனா லவ்வால மத்தவங்கள சமாளிக்க முடியும், ஆனா இந்த பொண்ணை சமாளிக்க முடியாது. அவளோட கண்டாமினேஷன் லெவலும் 100. இந்த மாதிரி ஸ்டாட் டபுள் ஆகிற பர்சன்டேஜ் பார்த்தா 2000. இருக்கிற மக்களும் சொல்றாங்க அவ்வளவுதான், நம்ம தான் இங்க நிறைய பேர் இருக்கோம், இது படி பார்த்தா இவங்க 2 பேரால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த பொண்ணு இவ வந்து பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் அவளை பாரு, நம்மளாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அதனாலதான் அவ கம்மு நிக்கிறான். நானே சில பல விஷயத்த யோசிச்சிருந்தா நீங்க வந்து என்ன இப்படி சொல்றீங்களா, என்ன அப்பனா எங்க கூட சண்டை போட போறியா, சண்டையை உருவாக்குனதுக்கு காரணம் பீஸ் தான். ஓ அப்படியா, ஆனா பீஸ் அடையணும்னு
மட்டும் நீங்க இப்படி பண்ணீங்களா? நீங்களே ஒரு லூசரு. உங்களை மாதிரி ஆளுங்களால பீஸா வந்து என்ன பண்ண முடியும்? இதுல என்னோட கன்க்ளூஷன் கடைசியா என்ன வருதுன்னா, நீங்க எல்லாருமே ஒரு பைத்தியக்காரங்க தான். இப்படி இவங்க சொல்றாங்களே, இதனால அங்க இருக்கிற ஒரு பையனுக்கு ரொம்ப கோவம் வருது. நீ வந்து என்ன சொன்ன கடைசியா? என்ன உனக்கு காது கேட்காதா? நான் அந்த விஷயத்த தான் சொன்னேன். அதே மாதிரி அங்க தப்பா சில விஷயத்த சொல்றா. இதனாலயே அவனோட காதுல இருந்து அப்படி ரத்தமா ஊத்துது. இதுலயே உங்களுக்கு தெரியலையா? நீங்களாம் இந்த மாதிரி ஒரு குப்பை தான். நான் பேசி எனக்கு தான் ரொம்ப மூச்சு வாங்குது. அப்படியா? அப்பனா நீ வந்து ஸ்டாப் பண்ண விரும்புறியா? இல்ல, நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன். ஆக்டிவேட் ஸ்கில். இப்படி சொன்ன அத்த செகண்டே அங்க பயங்கரமா ஜொலிக்குது. அவளோட காடஸ் டிசெண்டன்ட் மோட் அதுக்கு அவ போறான். பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா லூனா அப்படியே அவளோட காடஸ் மோடுக்கு போறான். அதாங்க காடஸ் ஆஃப் லைஃப் அந்த மோடுக்கு போறான். இத பாக்குற யாராலையுமே எதுவுமே நம்ப முடியல. என்னப்பா குள்ள வாய மூட்டமா தெரியுது. இது வரைக்கும் நீங்க பயங்கரமா கத்துனீங்க, என்ன முடிச்சிருவீங்க அப்படி இப்படின்னு. ஆனா இப்போ டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டிவைனிட்டியை வச்சு உங்க எல்லாரையுமே நான் கொல்ல போறேன். அப்படியே பாஸ்டுக்கு போகுது. இப்பதான் நம்மளுக்கு தெரிய போகுது, அதாவது லூனா எப்படி காடஸ் ஆஃப் லைஃப் ஆமான்னு. 3 மாசம் பீட்டா சர்வர்ல டெஸ்டிங்காக இவங்க போயிருப்பாங்களே, டைம்ல இன்னமும் ஒரே ஒரு மாசத்துல இந்த பீட்டா சர்வர் வந்து க்ளோஸ் ஆக போகுது. இதனால பீஸ் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கான். ஆனா நம்ம லூனா ரொம்ப அங்க சோகமா இருக்கா. பீஸ், நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சீசன் 2 வந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம 2 பேருமே அவளைக்கும் பார்க்க கூடாது. நீ சொல்ற நம்ம 2 பேரும் என்ன டேட்டிங் பண்ண இருக்கோம்? ஏன்னா அப்படி பண்றவங்க தான் ஏதாச்சும் அப்படி சொல்லுவாங்க. இல்ல, நான் வந்து அதை பத்தி சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட பாதியை நம்ம பிரிச்சுக்கலாம். அதாவது நீ வேற பாதியில போ, நான் வேற பாதியில போறேன். ஏன்னா நீ வேற சொன்ன இந்த மாதிரி 4 பார்ட்டியை நம்ம ஃபார்ம் பண்ண போறோம்னு. இல்ல லவ், நீ, பேரோ, நானு, அப்படி நம்ம 4 பேரும் இந்த அது ஜாலியா தான் இருக்கும். என்ன ஒண்ணு, என்னோட பழைய காடஸ் ஆஃப் லைஃப் அந்த ஃபார்ம் வந்து என் கிட்ட இல்ல. அதனால நான் ரொம்ப வீக்கா தான் இருக்கேன். இப்போ நான் ஒரு ஆர்டினரி மேஜா தான் இருக்கேன். அதனால நான் உங்களோட பார்ட்டியில இருந்தா ரொம்ப வீக்கா தான் இருப்பேன். இப்போ நான் வேற என்ன, திரும்பவும் நீ காடஸ் ஆஃப் லைஃபா மாறிடு. உனக்கு தான் அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் எல்லாமே தெரியும்ல. இல்ல, நான் வந்து திரும்பவும் அந்த கொடூரமான விஷயத்த பண்ண ஆசைப்படல. ஏன்னா எனக்கு தெரியும், போன வாட்டி நான் அப்படி பண்ணனால தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த வாட்டியும் நான் அதே மாதிரி பண்ணி திரும்பவும் கஷ்டப்பட விரும்பல. இதெல்லாம் மத்த யூசர்ஸும் கேட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களோட ஃபேஸே அப்படியே சேஞ்ச் ஆகுது. எல்லாருமே பீஸையும் லூனாவையும் தான் பாக்குறாங்க. எதுக்கு எல்லாருமே நம்மள பாக்குறாங்க? உன்னால திரும்ப அந்த விஷயத்த அடைய முடியும். இதுக்கு நாங்க எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்றோம். பார்த்து பீஸ் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா அங்க பேசுற ஒருத்தனும் எல்லாருமே ஒரே வாய்ஸ்ல தான் பேசுறாங்க. அது ஒரு பொண்ணோட வாய்ஸ். லூனாக்கும் தெரியுது இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் தான் அவளுக்கு புரிய வருது, இது வந்து அந்த மதர் தான், மெயின் கம்ப்யூட்டரா இருக்கிற மதர். அவங்க தான் இங்க வந்திருக்காங்க. அவன் வந்து எதிர்பார்க்கல நீங்க வந்து இந்த மாதிரி அப்பியரன்ஸ்ல இங்க வருவீங்கன்னு. இதுக்கும் மேல நாங்க பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்டு இருந்தீங்க. அம்மா இல்லையா பின்ன, ஏன்னா நான் தான் குரோனோ லைஃபே. அதனால நான் வந்து எல்லாத்தையும் கேட்டு இருந்தேன். இந்த மாதிரி நீங்க பேசின விஷயம் எனக்கு தெரியும். உனக்கு வந்து இப்போ ஒரு காடஸ் ஆஃப் லைஃபா மாறணும். சோ அது பிரச்சனையே இல்ல, நீ வந்து திரும்பவும் மாறலாம். இப்படி உங்க சொன்ன அத்த செகண்டே லூனா மேல பயங்கரமா க்ளோ ஆகுது. அவரோட ஃபார்ம் அப்படியே காடஸ் ஆஃப் லைஃபா மாறுது. இத பாக்குற லூனாவால எதுவுமே நம்ப முடியல. கங்க்ராச்சுலேஷன், இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா நீ வந்து திரும்பவும் அந்த காடஸ் ஆஃப் லைஃபா மாறிட்ட. என்னது, நான் திரும்பவும் எவ்வளவு ஈஸியா காடஸ் ஆஃப் லைஃபா மாறிட்டேனா? ஈவன் கொஸ்ட கூட முடிக்கல. பர்ஃபெக்டான விஷயம் தான். ஏன்னா நீ வந்து இதுக்கு மேல பீஸ் கூட உன்னோட டிராவலை கம்ப்ளீட் பண்ண முடியும். என்னால இன்னமும் நம்ப முடியல, எப்படி ஏன் நீங்க ஈஸியா முடிக்கிற மாதிரி பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி நான் முடிக்கணும்னா இந்த மாதிரி கொஸ்ட் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் என்ன ஆச்சு? அதுவா, நீ வந்து இப்போ காடஸ் ஆஃப் லைஃபா மாறிட்ட. இதுக்கு முன்னாடி வந்து நான் இப்படி பண்ணியிருந்தா, இப்படி எதுக்கு பண்ணனா, உனக்கு லைஃபோட வெயிட் பத்தி உனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். என்ன இது வந்து ஜாலியா இருக்குல்ல? கேட்டோன்னே அவளுக்கு செம்மையாக்கும் அந்த இடத்தையே வெடிக்க வச்சறா. நீ வந்து என்ன அழிக்கலான்னு பார்க்கலாம், இருந்தாலும் உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது. இப்ப ஆரம்பிச்சாச்சு, சீக்கிரம் உன்னோட ஜேர்னிய போ, தொடங்க ஆரம்பி. நான் ஒன்னும் உன் மேல கோவமா இல்ல. இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே ஒரு ஜோக்கு தான். ஆனா அட்வான்ஸ்மெண்டா நான் வந்து இந்த காடஸ் ஆஃப் லைஃப் வந்து உனக்கு கொடுத்துருக்கேன்னா, இப்ப இதுக்காக நீ எனக்கு பே பேக் பண்ணணும். இந்த உலகத்துல ஃப்ரீயா எதுவும் கிடைக்காது. இப்படிதான் நம்ம லூனா காடஸ் ஆஃப் லைஃபா மாறி இருப்பா. இதை பார்த்து மத்தவங்களாம் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம லவ் ஷாக் ஆகுறா. ரோச் லேடி, நீ வந்து எப்படி திரும்பவும் காடஸ் ஆஃப் லைஃபா மாறின? அங்க ஹேமர் பொண்ணு தாக்க வருமா, அதுக்குள்ள அவ தடுக்கிறா. ஹே இரு, கொஞ்ச நேரத்துக்கு நிக்கிறியா? ஏன்னா என்ன விஷயம் நான் கேட்கணும். ரோச் லேடி, எனக்கு இன்னமும் புரியல. உன்னோட கேம் வந்து ரீசெட் ஆச்சு. அப்படி ரீசெட் ஆனா உன்னால எப்படி திரும்பவும் காடஸ் ஆஃப் லைஃபா மாற முடியுது? ஓ, இத பத்தி கேக்குறியா? இந்த சீசன் 2 ஸ்டார்டிங்ல இதை வந்து அவேக்கன் பண்ணிட்டேன். அதுக்கும் காரணம் இந்த மதர் தான். இந்த மதர் வந்து அப்படி பண்ணாங்க. இதை நான் பயன்படுத்தணும்னு எனக்கு எந்த விதமான விருப்பமும் இல்ல. இருந்தாலும் என்கிட்ட வேற வழி இல்ல, இதை யூஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். விஷயம் எல்லாத்தையும் உனக்கு அப்புறமா டீட்டெயிலா உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். இப்போ இங்க இருக்கிற குப்பை எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணணும். என்னது, இந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியமா நம்மள பார்த்து நம்மள குப்பைன்னு சொல்றா? எங்களையா இப்படி சொல்ற? ஓ, நான் வந்து ரொம்ப ஹாஷா சொல்லிட்டேனோ? அப்படி நான் சொல்லிருக்க கூடாது. நீங்க என் முன்னாடி வந்து வெறும் ஒரு புல்லு மதான். இது கேட்டோனே அங்க இருக்கிற ஒரு பர்சனும் அப்படியே தாக்க வரான். நான் லூனா கைய மேல வச்சுட்டு பூம், இத
இப்படிதான் சொல்றா. இதுக்கே அங்க தாக்க வந்த ஒரு பர்சனும் அப்படியே வெடிச்சு ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க. பாக்குற மத்தவங்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு? இதுக்கே பயந்து போயிட்டா என்ன? என் கூட சண்டை போட ரெடியா இல்லையா என்ன? இது கேட்டவனே அவங்க திரும்ப ஓடி வராங்க. திரும்ப அவ சொல்றா பூம். சொன்னத்த செகண்டே வந்த அந்த மொட்டையும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம போயிடறான். பின்னாடி இன்னொரு பர்சன் தாக்க வரானா, அவகிட்டயோ அதே வார்த்தைய சொல்றா பூம். இதே மாதிரி அங்க ஏகப்பட்ட ஆளுங்களை கொல்றா. அவ்வளவுதான். நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் என் கிட்ட உங்களால நெருங்க கூட முடியாது. ஹேமர் பொண்ணெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுறா. என்னதான் போயின்னு இருக்கு இந்த கோடஸ் ஆஃப் லைஃப்? இவளோட கிளாஸ் ஏன் இந்த அளவுக்கு ஓபியா இருக்கு? ஈவன் கண்டாமினேட் கூட அவள இவளால எப்படி இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த் அடைய முடிஞ்சது? எல்லாருமே எதுக்கு தனித்தனியா அந்த லேடி மேல தாக்குறீங்க? எல்லாருமே ஒரே டைமா தாக்குங்க. அதே மாதிரி எல்லாருமே ஒரே டைமா பயங்கரமா கத்தினே வந்து தாக்குறாங்க. அவ மேல கையை தூக்கிட்டு பூம் இப்படிதான் சொல்றா. அங்க வந்த ஒருத்தங்களும் அப்படியே பொடி பொடியா போயிடுறாங்க. பாக்குறேன் அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிடறான். என்ன இது? என்னதான் இங்க நடக்குது? எப்படி எல்லாருமே இறந்து போனாங்க? இந்த பொண்ணு இவ வந்து யாருதான்? கமான், என்ன பண்ண இருக்க? வெள்ள என் கூட நீ ஃபைட் பண்ண மாட்டியா? நான் இது வரைக்கும் நீ வந்து சொன்னல, அதாவது இஸ்லோருக்கு பண்ண விஷயத்த எங்க 2 பேருக்கும் நீ பண்ண போறேன்னு. அது என்ன பண்ண மாட்டியோ? அவனை பார்க்கும் போதே தெரியுது நீ வந்து ரொம்ப பயந்து போயிட்டேன்னு. கேட்டவனே அவ ரொம்ப கடுப்பாகுறா. இல்ல, நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்னோட கண்டாமினேஷனை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க கண்டாமினேஷன் பவரை அன்லீஷ் பண்ணி கண்டாமினேஷன் ஸ்விங் இந்த அட்டாக் பண்றா. அந்த அட்டாக்கும் அப்படியே டைரக்டா லூனாவை தாக்க வந்தா. அங்க லூனா மேல அது பயங்கரமா பத்து. இத பாக்குற அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவ்வளவுதான், அவ மாட்டிக்கினா இதுக்கு மேல அவளால எதுவுமே பண்ண முடியாது. அந்த புகழ போனக்கு அப்புறம் தான் அவ பாக்குறா அந்த இடத்துல அவ அப்படியே தான் இருக்கா. அவ மேல ஒரு கீறல் கூட படவே இல்லை. என்னப்பா உனக்கு வந்து இன்னமும் விஷயம் வந்து தெரியலையா? ஸ்டார்டிங்ல அவனும் இதே மாதிரி தான் அவனோட குச்சை வச்சு பயங்கரமா என்ன மேலையும் கீழையும் தாக்கினான். ஆனா நான் கடைசி வரைக்கும் சாகவே இல்லை. ஆனா அந்த டைம்ல என்ன டிஃபரெண்ட்னா, அவன் தாக்கும் போது என்னோட ஒட்டுமொத்த பாடியும் மாதிரி பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது. ஆனா இப்போ அப்படி இல்ல. ஏன்னா நீ வந்து என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல தெரியுமா? எனக்கு வந்து புரியல, நீ வந்து எப்படி அவனுக்கு ஒரு ரைவலா இருக்க முடியும்? இது ஒரு ஸ்கில்லு, இதுக்கு ஒரு கேங் வர கேக்குதா? உனக்கு வந்து உன்னோட இடம் அது எங்க இருக்குன்னு தெரியணும். இதனால சும்மா கையை தூக்கிட்டு பூம் இப்படி சொல்ல அந்த இடத்திலேயே அவ பொசுங்கி போயிடுறா. என்னால இன்னமும் நம்ப முடியல, நான் 100% கண்டாமினேட் ஆயிட்டேன். அவ வந்து எப்படி ஏன் ஈஸியா நான் டிஃபீட் ஆகணும் எனக்கு புரியல. அமேசிங் ரோச் லேடி, நீ வந்து உண்மையிலேயே மாஸ் பண்ணிட்ட. இல்ல வேலை நீ வந்து எங்களோட பக்கம் இல்லனா என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரி எனக்கு இன்னமும் புரியல, நீ வந்து எப்படி கோடஸ் ஆஃப் லைஃபா மாறின? அத பத்தி கேக்குறியா? அத பத்தி நான் உனக்கு சொல்றேன். எல்லாத்தையுமே அந்த வெள்ள முடிக்காரனும் பார்த்துன்னு இருக்கான். கோடஸ் ஆஃப் லைஃப் இப்போ இன்னொரு டிவைனிட்டியோட யூசரா? லவ் வந்து ஒரு டீமன் கிங். இவளால ஏகப்பட்ட டீமன்ஸ ஒரே நேரத்துல இங்க சமன் பண்ண முடியும். பீஸோட பார்ட்டி ஃபுல்லாவே பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபாதர், நம்ம வந்து இதுக்கப்புறம் என்ன பண்றது? இவங்களை பாக்குறதுக்கு நம்மளால யூசர் மாதிரி தெரியல. ஏன்னா இதுக்கு மேலயும் நம்மளால யூசரை வச்சு இவங்க கிட்ட சண்டை போட முடியாது ஃபாதர். எல்லாமே நல்லா தான் போகுது. இதுக்கு மேலயும் நீ ஆர்டினரியான யூசர் கூட வேலையை நீ பண்ண தேவையில்ல. நான் வந்து இதுக்கு மேல பாத்துக்கிறேன். சீட் ஆஃப் கண்டாமினேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ட்ரீ இப்போ நல்லாவே க்ரோ ஆகுது. நான் இன்னமும் கொஞ்சம் வெயிட் பண்ணாலே போதும். இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது. ஏகப்பட்ட ஆளுங்களை அவங்க வந்து தூக்கின்னு போயிருப்பாங்களே, பாடி எல்லாத்தையுமே இந்த மரத்துல அவங்க குத்தி வச்சிருக்காங்க. பாடி எல்லாத்தையுமே அது கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணுது. இது வழியா தான் நம்ம லவ் லூனா இது வரைக்கும் யார் யாரு கண்டாமினேட் ஆனாங்களோ அவங்களோட பாடியில இருக்க அந்த கண்டாமினேட் ஆன அந்த எனர்ஜி அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃப்ரூட் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அங்க உருவாகுது. ஃப்ரூட் வந்து ஃபைனலி வந்தாச்சு. இப்போ நான் ரெடியா இருக்கேன். அதாவது உங்களை நான் அடையிறதுக்கு. எட்டர்னல் மாஸ்டர், நான் கண்டாமினேஷன் அது வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. போன உலகத்துல இப்போ கண்டாமினேஷன் ரேட் அது ஒண்டி 99% இருக்கு. நம்ம இஸ்லோரா தேங்க்ஸ் சொல்றா. நல்ல வேலை நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. ஏன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? இல்ல பரவாயில்ல, நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, இது எங்களோட கடமை தான். அதே மாதிரி நம்ம கூட தான் இந்த ரோச் லேடி இருக்காளே, அது வரைக்கும் நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? அம்மா பூம்னு சொன்னாலே போதும், எல்லாருமே அழிஞ்சு போயிடுவாங்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே ரோச் லேடி? அவளுக்கு அங்க பயங்கரமா வேர்வையா ஊத்துது. அவ அப்படியே கீழே உட்காந்துடுறா. அம்மா ரோச் லேடி என்ன ஆச்சு? என்ன விஷயம்? அப்பனா வெயிட் பண்ணு. இதுக்கு முன்னாடி அவ அட்டாக் பண்ணால, அதுல நீ மாட்டிக்கினால கண்டாமினேட் ஆயிட்டியா என்ன? அப்பனா என் கிட்ட வராத. நான் அந்த ஹேமர் கேர்ள் அட்டாக் பண்ணதுல உனக்கும் கண்டாமினேஷன் பரவி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தள்ளி ஏறு. இல்ல நான் ஒன்னும் கண்டாமினேட் ஆகல. என்ன விஷயம்னா அவ தாக்குன அந்த விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உன்னோட பாடியை நான் திரும்ப ரீஜெனரேட் பண்ணாலும் எனக்குள்ள அந்த டேமேஜஸ் அப்படியே தான் இருக்கு. நான் யோசிச்சு கூட பார்க்கல கண்டாமினேட் ஆன யூசர்ஸ் இவங்க வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு. கண்டிப்பா நம்ம திரும்ப ஃபியூச்சர்ல ஃபைட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அட பரவாயில்லப்பா, என்ன நீ பேசுற? அது வந்து நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். நீ இருக்க, நான் இருக்கேன், அப்புறம் என்ன வேணும்? நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. யாருக்கு தெரியும்? இப்போ வந்து நம்ம கொன்னுட்டோம். ஆனா இதுக்கப்புறம் அவங்க திரும்பவும் வந்தா மாஸ்டரால திரும்ப எல்லாம் ரிவே ஆக முடியாது. ஆனா இப்போ நம்ம கொன்னவங்க தான். கண்டிப்பா அவங்க திரும்பவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னமும் இதே மாதிரி அவங்க லெவலப் ஆனா அவ்வளவுதான், கண்டிப்பா அவங்க கொடூரமா மாறிடுவாங்க.
சொல்றாங்க. அதுக்கப்புறம் கேரண்டியா நம்மளால ஜெயிக்கவும் முடியாது. அட என்ன ரோச் லேடி, நம்ம எதுக்கு கவலை பண்ணோம், இப்படி ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, ஏன்னா நம்ம கூட தான் பீஸ் இருக்கானே. நீ எவ்வளவு சொல்றனா நானும் நம்புறேன். இந்த சைடு அந்த வளர்ற மரத்தை காட்டுறாங்க. அந்த மரத்தை முன்னாடியே அந்த பர்சன் நின்னு சொல்றான், நம்ம வந்து கூடிய சீக்கிரத்துல இதுக்கு ஒரு விட்னஸா இருக்க போறோம். நான் என்னோட மாஸ்டர் அவரு திரும்பவும் உயிரோட வர போறாரு. திரும்பவும் ஃபைனலா ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு, இதை நான் பண்ணிட்டாலே போதும். அதுக்கப்புறம் தேவையான பவர் வச்சு லைஃப் எனர்ஜியை நல்லா கொண்டு வர முடியும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒருத்தன் தான் சூட் ஆவான். அது வேற யாரும் இல்ல, அதுதான் காட் ஆஃப் கேஸ். அந்த பீஸ் அவன் தான் கரெக்டா இருப்பான். அவனை தோக்கடிக்கிறதுக்கு நான் இன்னமும் ஸ்ட்ராங்காமானு நினைக்கிறேன். போன வாட்டியே நான் சண்டை போடும் போது என்னோட நிலைமையை அவன் மோசமாக்கிட்டான். முக்கியமா அவனோட காட் ஆஃப் கேஸ் அந்த ஃபார்ம் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. இந்த வாட்டி நான் ஃபைட் பண்ணா கண்டிப்பா அது மீனிங்லெஸ்ஸா தான் இருக்கும். ஆனா என்னோட சாவுக்கு என்னோட கிரேவ தோன்ற மாதிரி ஆயிடும். நான் திடீர்னு அவனோட உடம்புல இருந்து பயங்கரமா ஒரு விஷயம் க்ளோ ஆகுது. மாஸ்டர் என்ன இது? அந்த ரவுண்டா இருக்கிற விஷயத்துல இருந்தும் ஏதோ ஒரு கை வந்து பயங்கரமா வெளியில வருது. அப்படியே அவனை பிடிக்கிற மாதிரி வந்தா பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடான். நான் வந்து உனக்கு என்னோட பவரை கொடுக்க போறேன். இன்னும் ஒரு வாய்ஸ் கேக்குது. சீன்லயே அந்த நன்னு சிஸ்டர் பக்கத்துல எல்லாம் ஏதோ பிசு பிசுப்பா அப்படியே செதற ஆரம்பிக்குது. இந்த சைடு அந்த மாஸ்டரோட கை அவனை அப்படியே நசுக்கிட்டு இவங்க இருக்கிற நன்னு அக்காங்களா பாக்குறாங்க. எனக்கு இன்னமும் புரியாத விஷயம் என்னன்னா, இவங்களோட கண்ணில் தான் அது கட்டி வச்சிருக்காங்களே, அதால எப்படிதான் பார்க்க முடியுதோ. அங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் திரும்பவும் அப்படியே வந்து நிக்கிறான். அவனோட முடி இன்னமும் நீளமாயுது. அவன் ப்ரீஸ்ட் ஆஃப் கண்டாமினேஷனா மாறிடுறான். அவனோட லெவலும் 9999 இருக்கு. சிம்பிளா சொன்னா 10,000. கங்க்ராச்சுலேஷன். இதே மாதிரி போச்சுன்னா பேத் ஆஃப் அசடன் அந்த ஃபார்முக்கு போக முடியும். நீங்க அதை கிளியர் பண்ணிட்டா நீங்க இதுக்கப்புறம் அசடன் பீயிங்கா மாற முடியும். கேட்டோன்னே அங்க பயங்கரமா ஆளு சிரிக்கிறான். அவ்வளவுதான், எனக்கு பயங்கரமான பவர் சந்திச்சு. இதுக்கப்புறம் அவனை விட்டு வைக்க போறதுல நான் யாருன்னு அவனுக்கு காட்ட போறேன். அவன் அதே வேகத்தோட அந்த கிரகத்தை விட்டு பயங்கர வேகமா வெளியில போறான். அவனால இப்ப பறந்தே டைமென்ஷன் தானியும் டிராவல்லாம் பண்ண முடியுது. அவன் டைரக்டா லேண்ட் ஆஃப் டிராகன், அதாங்க நம்ம கலாடியோ இருக்கிற அந்த லேண்டு, இங்க வந்து அவன் வரான். அந்த இடம் இப்ப பியூரிபிகேஷன் பண்ணனாலேயே அந்த இடம் அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு. அதான் நம்ம ஹீரோ மத்தவங்களா இருப்பாங்க. திடீர்னு ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது. யாராதுன்னு பார்த்தா அதே பர்சன் தான் அங்க செம்ம வேகமா ஹீரோவை தாக்குறான். ஆனா நல்ல வேலை அவனோட ஸ்டிக்கை வச்சு அங்க தடுக்கிறானா, அதனால அங்க ஒரு பயங்கரமான வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. அங்க இருக்கிற நம்ம பியரோ, யூரஸ், நம்ம கலாடியோ, அந்த பொண்ணெல்லாம் அப்படி பறந்து போறா. மாஸ்டர் ரொம்ப நன்றி, ஏன்னா உங்களால எனக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான பவர் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி என்ன லீட் பண்ணாலே போதும், என்னால இவனை அப்படியே அழிக்க முடியும். ஹீரோ இதுக்கு பயப்படுவான்னு பார்த்தா ரொம்ப அவன் சந்தோஷமா இருக்கான். அப்படிதான் ஃபைனலி நீ வந்துட்ட. ஏன்னா வெல்ல முடிக்காரா, உன்னதான் நான் எங்கெங்கயோ தேர்னேன், ஆனா ஃபைனலா நீயே இந்த இடத்துக்கு வந்துட்ட. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், நீ வந்து என்ன தப்பா இடப்படக்கூடாது. ஏன்னா போன வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி பல மடங்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட மாஸ்டர் டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷன், அவருதான். இதுலயே நம்மளுக்கு தெரிய வரணும், அதாவது டிவைனிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் ஒரு காட் இருக்காரு. அவரு யாரு அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அவரால தான் நான் திரும்பவும் ரீபார்ன் ஆயிருக்கேன். சோ காட் ஆஃப் கேஸ், நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. நான் உன்னோட லைஃப என்னோட மாஸ்டருக்காக நான் எடுக்க போறேன். ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அதுல இருந்தோ ஜியோ தப்பிக்கிறான். நான் எதிர்பார்க்கல நீ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறி இருப்பேன்னு. நான் லாஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும் போது ஏதோ ஃபிங்கர்ஸால தான் லேசர் பீமை நீ ஷூட் பண்ண. இந்த வாட்டி அப்படி இல்ல, வந்து ஒரு வித்தியாசமான அட்டாக்க பயங்கரமா பண்ற. இந்த சைடு மேலேயே மத்தவங்களும் சொல்றாங்க, மாஸ்டர் நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னமும் எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, கலாடியோ வந்து ஒரு டிராகனு, அதெல்லாம் ஏன் பறக்க முடியல. யூரஸ் சொல்லுது அவன் கிட்ட பவர் ஆஃப் கண்டாமினேஷன் இருக்கு, அதாவது அது ஒரு டிவைன் பவர், அதனால அவன் இன்னமும் பவர்ஃபுல்லா மாறிட்டான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, உங்களோட ஸ்டாட்டை கம்பேர் பண்ணா அவன் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கலாடியோ அந்த பொண்ணு சொல்றா, ஆமா மாஸ்டர், நான் தான் நம்ம யூரஸ்க்கு சொன்னேன். இப்படி இவங்க பேசின்னு இருப்பாங்களா, திடீர்னு அவன் ஹீரோக்கு பின்னாடி வரான். ஏய், உனக்கு வந்து என்னை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். போன வாட்டிய கம்பேர் பண்ணா என்னோட லெவல் அது வந்து எவ்வளவு தெரியுமா? என்னோட லெவல் கரண்டா 9999 இருக்கு. சிம்பிளா சொன்னா உன்னோட லெவலை கம்பேர் பண்ணா என்னோட லெவல் 10 மடங்கு ரொம்ப அதிகம். உன்னால என்னை எதுவுமே பண்ணவும் முடியாது. என் கிட்ட கண்டாமினேஷனோட 100% பிளெஸிங் இருக்கு. இதனால என்னோட ஸ்டாட்டும் அப்படியே மல்டிப்ளை பை 20 மாறும். சோ இதுலயே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ வந்து இங்கேயே சாக போற. அதே வேகத்தோட ஹீரோவா அவன் 2 துண்டாக்குறான். அவனோட பாடி இதனால தனித்தனியா கீழே போய் விழுது. இதை பாக்குற மத்தவங்களாம் ரொம்ப பயந்து போயிடறாங்க. நம்ம பேரவும் கலாடியவும் கத்துறாங்க, மாஸ்டருக்கு என்னதான் ஆச்சு? கவலைப்படாதீங்க, நீங்க வந்து சேட்னஸ் அனுபவிக்க போறீங்க. ஏன்னா நான் இவனை கொன்னுட்டேன். இதுக்கு மேல இவனும் கண்டாமினேஷனுக்கு ஒரு பாட்டா இருக்க போறான். இப்படி இவன் இதை பத்தி எல்லாம் சொல்லுவானா, திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி ரீஜெனரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட ரீஜெனரேஷன் அது ரொம்ப கொடூரமா இருக்கும். இதை பார்த்து நம்ம யூரஸ் கம்மன் தான் இருக்கு. ஆனா மத்த 2 பேரும் இதை பாக்குறது ஃபர்ஸ்ட் டைமா, இதனால அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மாஸ்டர் என்ன இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்காரு?
இருக்காரு. எனக்கு தெரியும், ஏன்னா நான் இதை ஆல்ரெடி பார்த்துட்டேன். இதை பாக்குற வெள்ள முடிக்காரனுக்கு அவளைக்கும் ஏதோ புரியல. என்ன ஜாம்பியா இல்ல வேற ஏதாச்சா? நான் உன்னை பார்க்கும் போதே என்னால சொல்ல முடியுது நீ இன்னமும் கண்டாமினேட் ஆகல. இது ஒரு ஸ்கில்லு தான், இது என்னோட ஹீலிங் ஃபேக்டர். நீ என்னதான் எனக்கு கொல்ல பார்த்தாலும் நல்லா திரும்பவும் ரீஜெனரேட் ஆக முடியும். என்ன கொடூரமா கொஞ்சம் ரீஜெனரேட் ஆவேன். ஆனா உன்னோட கண்டாமினேஷன் அந்த பவரை பார்த்தோன்னே நானே கண்டாமினேட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். யாரு கண்டாமினேட் ஆகுறத பத்தி கவலைப்பட போறா? ஏன்னா இது சாதாரணமா வெறும் ஒரு கேம் தானே. அப்படி ஒண்ணே நான் கண்டாமினேட் ஆயிட்டா நான் 20 மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். நீ சொல்றது உண்மைதான், கண்டாமினேட் ஆனா உன்னோட ஸ்டாட் அதிகரிக்கும். அதனால வெறுமா உன்னோட கையை வெறி நான் உன்னை கண்டாமினேட் ஆக்குறேன். கண்டாமினேட் ஆக்குறத பொறுத்த வரைக்கும் நீ ஏதாச்சும் ஒரு இடத்துல அடி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் உன்னால கண்டாமினேட்டே ஆக முடியும். இது வரைக்கும் அப்படியேதான் ஏற்பட்டது, இப்பவும் அதே மாதிரி தான். ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது, ஆனா அதுல இருந்தும் நம்ம யூஎஸ் எல்லாரையுமே காப்பாத்துது. இந்த சைடு அந்த பர்சனும் செம வேகமா நம்ம ஹீரோட வயிற்றுலயே குத்துறான். அதான் இது வழியா உனக்கு பிளெஸிங் கிடைக்க போகுது, இந்த பிளெஸிங் ஆஃப் கண்டாமினேஷன். இதுக்கப்புறம் வேற என்ன, நீயோ கண்டாமினேட் ஆயிடுவ. ஜியோ அந்த வெள்ள முடிக்காரனா அப்படியே பிடிக்கிறான். அவன் ஒரு குழந்தை, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பசிய தீக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை நான் அப்படியே உரின்னு உரிய போறேன். இதை பார்த்து அவன் ரொம்ப பயந்து போயிடறான். என்ன இது? ஆனா அது எதையுமே கண்டுக்காம அப்படியே உரிய ஆரம்பிக்க அவனோட ஒரு லெவலும் அப்படியே நம்ம ஹீரோக்கு வர ஆரம்பிக்குது. என்ன இது கொடூரமான விஷயமா இருக்கு. நீ என்ன கண்டாமினேட் ஆக்க தேவையில்ல, ஏன்னா உன்னை உறிஞ்சாலே போதும் எனக்கு உன்னோட கண்டாமினேஷன் அந்த பவர் கிடைக்கும். அதனால நான் உன்னையும் எனக்குள்ள அப்படியே அடைக்க போறேன். சோ அதனால இது உரியறதுக்கான டைம். அப்படியே அவன் உறிஞ்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். கடைசியில அந்த ஆளோட நிலைமையே ஒரு மாதிரி ஆயிதா. ஹீரோவோட உடம்பும் அப்படி க்ளோ ஆகுது. அவனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, உங்களோட கேரக்டர் இது கண்டாமினேட் செய்யப்பட்டுள்ளது. காரணம் அந்த வெலாசிட்டி அந்த ஸ்கில் தான். அதாவது அது வழியா எந்த ஸ்கில்லா இருந்தாலும் அதை உரிய முடியும், அவனோட லெவலையும் அப்படியே பறிக்க முடியும். அது வழியா தான் இப்போ நம்ம ஹீரோ உறிஞ்சனால அவனோட லெவல்ல இருந்து அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே அப்படியே டபுள் ஆகுது. அவனோட லெவல் அப்படியே 9999க்கு போகுது. அதே மாதிரி அவனோட ஸ்டாட்ஸும் 2000 இன்டூ ஆகும். ஸோ பாத்துக்கோங்க, அங்க இருக்கிற ஒரு லெவலையும் 2000 இன்டூ பண்ணா அவ்வளவுதான், நம்ம ஹீரோவை எதாலையும் தடுக்க முடியாது. ஸோ இவன் இப்படி கண்டாமினேட் ஆகுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இங்க இத்தனை அவர் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் எபிசோடையும் பார்க்கணும். நெக்ஸ்ட் எபிசோட 3 நாளைக்கு ஒரு முறை ஒரு 30 நிமிஷம் அளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு எபிசோடா பார்த்தா அது ரொம்ப உங்களுக்கு போர் அடிச்சிரும். அதனால 3 நாள் இல்ல 4 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பா எபிசோட்ஸ் வந்துடும். ஸோ எனக்கு தேவை வெறுமா கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.